ஆகமம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனம். उत्पत्ति 3 अध्याय 7 और 8 वचन में மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி और राहेल की लौंडी बिला फिर गर्भवती हुई யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றார். और याकूब से एक पुत्र और उत्पन्न हुआ. அப்பொழுது ராகேல் तब राहेल நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி मैं बहुत बड़ा संघर्ष मेरे बहन से कर மேற்கொண்டேன் என்று சொல்லி प्रबल हुआ बोलकर அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். उसके लिए नप्तली करके नाम दिया. இந்த ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்காள் கூட பிறந்த இரண்டாவது குமாரன் இவன். ये राहेल का जो लौंडी है बिलगाल उसका दूसरा पुत्र यह है. யாக்கோபுக்கு இது ஆறாவது குமாரன். याकूब के लिए छठवां पुत्र है. இவனுடைய பெயர் நப்தலி என்று சொல்லப்படுகிறது. इसके नाम नप्तली करके कहा गया है. நப்தலி என்பதின் அர்த்தம் नप्तली के मतलब जो है என்னுடைய போராட்டம், मेरा संघर्ष, மை ரசல், मेरा संघर्ष, என்னுடைய போராட்டம் मेरा संघर्ष அல்லது மல்யுத்தம் செய்தல் என்பது சரியான அர்த்தமாக இருக்கும். नहीं तो मल्लयुद्ध करना वही सही अर्थ होगा. ஹல்லேலூயா. हालेलुया. என்றால் ராகேல் அப்படிதான் சொல்லுகிறார். राहेल वैसी कहती है என் சகோதரியோடு போராடி தான் நான் மேற்கொண்டு இருக்கிறேன். मेरा बहन से मैं लड़कर मैंने அதனால இந்த பையனுக்கு நான் நப்தலி என்று பெயர் வைக்கிறேன். इसलिए मैंने ये बेटे को नप्तली करके नाम देती हूं. சோ இந்த நப்தலிக்குடைய குமாரன் என்று பார்க்கும் பொழுது नप्तली के पुत्र देखते समय ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் उत्पत्ति 46वां अध्याय उसका 24वां वचन में Genesis 46:24ல उत्पत्ति 46 उसका 24 இந்த நப்தியலுக்கு யாத்சியேல், கூனி, எத்சேல், சில்லேம் என்கிற ஒரு 4-5 குமாரர்கள் இருக்கிறார்கள். नप्तली के पुत्र यात्सियल, कूनी, एत्सेर, सिलेम करके 5 पुत्र हैं. நான்கு குமாரர்கள் 4 पुत्र है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர பங்கு जो नप्तली के दिया गया निज भाग है. யோசுவா 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். योशुआ के 19 अध्याय में देखते हैं. யோசுவா 19ஆம் அதிகாரத்தில் 32ல இருந்து 39 வரைக்கும் பார்க்கும் பொழுது योशुआ 19 अध्याय 32 से लेकर 39 तक देखते இந்த समय நப்தலிக்காக இஸ்ரவேல் தேசத்தில் அந்த கானான் தேசத்தில் கொடுக்கப்பட்ட சுதந்திர பங்குல लेकिन ये नप्तली के लिए कानान देश में दिया गया निज भाग में அநேக ஏரியாக்கள் இந்த ஆற்றுப்படுகை அந்த மீன்ஸ் டெல்டா ஏரியா அப்படிமாங்க. कई सारे जगह ये नदी के पास आती है, उसे डेल्टा करके कहते அவனுக்கு हैं. கிடைத்தது எல்லாமே இந்த கடற்கரை ஓர பட்டணங்கள் கிடைத்தது. तो उसके सारे समुद्री किनारे के शहरें मिली. சில மலை பிரதேசங்களும் அவனுக்கு கிடைத்தது. कुछ पहाड़ी शहर भी मिली. அதில் விசேஷமானது ஒன்றுதான் கலிலேயா கடற்கரை. तो इसलिए विशेष है गलील के जो समुद्री किनारा. நம்ம இயேசு கிறிஸ்து உலாவி அந்த சுவிசேஷம் பண்ணின यीशु मसीह सुसमाचार बताया हुआ இந்த கலிலேயா கடற்கரை, திபேரியா கடற்கரை, गलील के नदी समुद्री किनारा, तिबेरी समुद्री இது किनारा, எல்லாமே நப்தலி கோத்திரத்தினுடைய பங்கா இருக்கிறது. ये सब नप्तली गोत्र के भाग थी. இந்த நப்தலி கோத்திரத்திலிருந்து ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது. इस नप्तली गोत्र में से एक शरण नगर है. யோசுவா 20ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது योशुआ 20वां अध्याय के 7वां वचन के யோசுவா chapter 20 verse 7ல योशुआ 20:7 में அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயா உள்ள கேதேசையும், எப்ராயின் மலை தேசத்துல சீகேமையும், யூதாவின் மலை தேசத்துல எப்ரோனிய कीरियात अर्बाவையும் ஏற்படுத்தினார்கள். और इन्होंने नप्तली के पहाड़ी देश में गलील के कदेश को और एप्रेम के पहाड़ी देश में शकेम की और यहूदे के पहाड़ी देश में किरियात अर्बा की जो हेब्रोन भी कहलाता है पवित्र ठहराया. हालेलुया. हालेलुया. இந்த நப்தலி 6 அடைக்கல பட்டணங்கள் இஸ்ரவேல்ல உருவாக்கப்பட்டது. ये नप्तली जो है 6 शरण स्थान इस्राएल में बनाई गई. நப்தலில ஒன்று கேதேஷ். इस नप्तली में केदेश. हालेलुया. हालेलुया. இதுதான் அந்த நப்தலி கோத்திரத்துடைய சாராம்சம். ये नप्तली के बारे में एक विशेष है. இவளுடைய தாய் என்று பார்க்கும் பொழுது इसका मां करके देखते समय நம்முடைய ராகேலுடைய வேலைக்காரிய பில்காள், राहेल के नौकरानी बिलगाल, தகப்பன் யாக்கோபு, पिता याकूब, இவன் யாக்கோபுக்கு 6வது குமாரன், इस याकूब के 6वां पुत्र, பில்காளுடைய 2வது குமாரன், बिलगाल का दूसरा पुत्र. இவனுடைய அர்த்தம் போராட்டம், என்னுடைய போராட்டம். इसका अर्थ है मेरा संघर्ष. இவனுக்கு 4 குமாரர்கள் உண்டு. इसके 4 बेटे हैं. சோ இவனுக்கு கிடைத்த இடங்கள் கடற்கரை பட்டணங்களும் மலை பிரதேசங்களும் கிடைத்தது. इसके मिला हुआ बाग है, समुद्री किनारा और पहाड़ी शहर है. ஒரு அடைக்கல பட்டணமும் கிடைத்தது. एक शरण स्थान भी मिली. ஹல்லேலூயா. हालेलुया. ஓகே, இந்த நப்தலி கோத்திரத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். नप्तली के बारे में कुछ कार्य को अध्ययन करने वाले हैं. இந்த நப்தலியுடைய ஒரு குணத்தை நாம் பார்க்க போகிறோம். नप्तली के एक गुण को हम देखने वाले हैं. இந்த நப்தலியுடைய ஒரு குணத்தை பார்க்கும் பொழுது इस नप्तली के गुण को देखते समय நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் न्याय का 5वां अध्याय 18 वचन தெபோராள் ஒரு வெற்றி கீதத்தை படிக்கும் பொழுது देबोराल एक विजय की गीत को गाते समय அந்த வெற்றி பாடல்ல ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். उस विजय की गीत में एक कार्य को साफ से बताती அது है. என்ன தெளிவுபடுத்துகிறார் என்றால் वो क्या उसे साफ बताती है? Judges chapter 5 verse 18ல न्याय का 5वां अध्याय 18 वचन में செபுலோனும் நப்தலியும்
सेबुलून और नप्तली जो है போர்க்களத்து முனையிலே जो युद्ध के स्थल में தங்களை உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். अपने प्राण को भी बड़े ने माने, मरने के लिए भी निडर होके खड़े थे. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நப்தலியுடைய ஒரு குணம் என்ன ये என்றால் नप्तली का एक गुण क्या है? யுத்தம் என்று வந்து விட்டால் முன்னாடி நிற்கிறார். युद्ध करके आ गया तो सबसे आगे खड़े हो जाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. போர்க்களம் என்று வந்துட்டால் முன்னணியில் நின்று மரணத்தை கூட பார்க்காதபடிக்கு நின்று யுத்தம் பண்ணுகிறவர்கள். युद्ध करके आएगा तो युद्ध के कल में आगे सबसे आगे खड़े होकर मृत्यु को भी बड़े नहीं मानते அடுத்த हैं. வசனம் சொல்லுகிறது अगला वचन कहती है ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். राजाओं ने आगे युद्ध किए, பல ராஜாக்கள் வந்து யுத்தம் कैसे பண்ணுகிறார்கள். राजाओं के युद्ध किए, ஆனாலும் கூட फिर भी இந்த யுத்தத்தை முன்னணியில் நின்று செய்தது இந்த நப்தலியும் செபுலோன் கோத்திரங்களும். देखिए ये युद्ध को सबसे आगे रहकर खड़ा होके किया नप्तली सेबुलून की गोत्र. இந்த யுத்தம் யாருக்கு விரோதமாய் நடைபெற்றது? ये युद्ध किसकी विरुद्ध हुई? யாபீனியர்களுக்கு விரோதமாய் நடைபெற்றது. याबीनों के विरुद्ध हुई. யாபீனுடைய அந்த நம்ம நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது न्याय को चौथा अध्याय देखते समय யாபீனுடைய ராஜா வந்து சிசராவை அனுப்புகிறார். याबीन के राजा सिसरा को भेजता है. அந்த சிசரா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டு तो இருக்கிறார். सिसरा के इजराइल लोग को दबा रहा है. அந்த ஒடுக்குதலை கண்டு அழ वो ஆரம்பித்தார்கள். दबाव को देखकर लोग रोने लगे. அப்பொழுது தெபோரால் எழும்பி तब देबोरा ने उठकर நப்தலில் உள்ள பாராக்கை அழைக்கிறார். नप्तली में से बाराक को बुलाती है. ஹல்லேலூயா. हालेलुया. நப்தலில் உள்ள பாராக்கை அழைத்து சொல்லுகிறார், नप्तली के बाराक को बुलाकर நீ कहती है யுத்தத்துக்கு வர வேண்டும். तू युद्ध में आना है. பாராக்கு சொல்கிறார், நீ வராம நான் போக முடியாது. बाराक कहता है तू आए बिना मैं जा नहीं सकता. அப்படியே இந்த பாராக் தெபோரால் இணைந்து போகும் பொழுது वैसे बाराक और देबोरा मिलकर जाते समय அவர்களோடு இணைந்து கொண்ட கோத்திரம் தான் இந்த செபுலோனும் நப்தலியும். उनके साथ जुड़ गए गोत्र है सेबुलून और नप्तली. இதில் अनेक கோத்திரங்கள் ஒதுங்கி நின்றதை நாம் பார்த்தோம். इसमें कई सारे गोत्र वो अलग होके खड़े थे. वो देखे. கடந்த பைபிள் ஸ்டடியில் நாம் அதை कई தியானித்திருந்தோம். सारे गए हुए बाइबल स्टडी में अध्ययन சில किए. கோத்திரங்கள் கப்பல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு, एक गोत्र जहाज में चुप சில गई. கோத்திரங்கள் ஆடுகள் பின்னாடி போயிடுச்சு. कुछ गोत्र बेड़ों के पीछे चली गई. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இந்த நப்தலி கோத்திரத்தை பார்க்கும் பொழுது लेकिन नप्तली के गोत्र को देखते समय யாபீனுக்கு விரோதமான யுத்தம் ஒரு பெரிய யுத்தம், याबीनों के विरुद्ध जो युद्ध है बड़ा युद्ध है. மகா பெரிய யுத்தம். बहुत बड़ा युद्ध है. வல்லமையான ராஜா அவன். वो सामर्थ्य भरा राजा है. वो அந்த ராஜாவுக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவதற்கு கூட वो राजा के सामने युद्ध करने के लिए நாங்கள் குறைவானவர்கள் தான் எண்ணவில்லை. हम छोटा करके नहीं माना. கர்த்தர் சொல்லிவிட்டார் இந்த யுத்தத்தை செய்யும்படியாக. प्रभु ने कह दिया कि युद्ध को करने के அந்த लिए யுத்தத்தை நான் செய்தாக वो வேண்டும் युद्ध को मैं करना ही है. என்பதற்காக இந்த நப்தலி கோத்திரம் தன்னுடைய உயிரை கூட பணைய வைத்து முன்னாடி நின்றது. ऐसा क्या कह रहे नप्तली के गोत्र अपने जान को भी परवाह नहीं की, सबसे आगे होके खड़े हो गए. ஹல்லேலூயா. हालेलुया. இதை நியாயாதிபதி 4ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்க முடியும். न्यायाधिपति चौथा अध्याय में ध्यान कर सकते हैं. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாராக் வருகிறார். चौथा अध्याय 6वां वचन में बाराक आता है. 10ஆம் வசனத்தில் நப்தலி மனுஷர்கள் வருகிறார்கள். 10वां वचन में नप्तली के मनुष्य आते हैं. கடைசியில் இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்தார்கள். आखिर में इस युद्ध में बड़ा एक विजय इजराइल लोग ने पाए. ஹல்லேலூயா. 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 அப்ப யாபீனியருக்கு எதிராக இருந்த யுத்தத்தை முன்னணியில் நின்று செய்தது நப்தலியும் செபுலோனும். याबीन के युद्ध को सबसे आगे होके चलाया नप्तली सेबुलून की गोत्र है. அதே போல இன்னொரு யுத்தத்தை கூட நாம் பார்க்க முடியும். और भी एक युद्ध को हम देख सकते हैं. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது न्याय के 6वां अध्याय के देखते समय ஆண்டவர் மீதியானுக்கு விரோதமாக கிதியோனை எழுப்புகிறார். परमेश्वर मिद्यान के विरुद्ध गिदियोन को खड़ा करता இந்த है. கிதியோன் யார் என்றால் பெஞ்சமின் கோத்திரத்து ஒரு மனிதன். गिदियोन कौन है? बेंजामिन गोत्र के हैं. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்து எழும்புகிற இந்த கிதியோன் ये जो बेंजामिन गोत्र से उठने वाला ये जो गिदियोन இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார். इजराइल को बुलाता है. வாங்க நம்ம மீதியானோட சண்டை போடுவோம். आओ हम सब मिद्यानियों के साथ लड़ाई அப்படி करेंगे. சண்டை போடும் பொழுது ऐसे लड़ाई करते समय நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது न्याय के 6वां अध्याय 35वां वचन को देखते समय chapter 6:35ல छठवां மனாசே अध्याय நாடகம் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி मनासे के सारे देश में दूतों को भेजकर அவர்களையும் கூப்பிட்டு उनको इकट्ठा किया. தனக்கு பின் செல்லும்படி செய்து अपने पीछे बुलाया. ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளின் ஆட்களை அனுப்பினார். आसेर जेबुलून नप्तली के पास भी दूतों को भेजा. அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். तब वे भी उससे मिलने के लिए चले. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மீதியானுடைய ஒடுக்குதலை குறித்து நாம் நிறைய காரியம் தியானித்து இருக்கிறோம். मिद्यानियों के दबाव के बारे में हम कई सारे चीजों को हम देखे. 7 வருஷம் இந்த மீதியானுடைய ஒடுக்கத்தினால ஜனங்கள் சரியா சாப்பிட கூட முடியல. लेकिन 7 साल से मिद्यानियों ने इतना दबाया कि लोग अच्छी तरह से खा भी नहीं पाए. கடற்கரை மணலை போல அவர்கள் வந்து இருக்கிறார்கள். जो समुद्र के बालों के समान आए थे. ஒரு பெரிய கூட்டத்துக்கு எதிராக நம்ம யுத்தம் செய்ய एक வேண்டும். बहुत बड़ा भीड़ के विरुद्ध हम युद्ध करना है. ஆனாலும் ஒரு கிதியோன் வந்து கூப்பிடும் பொழுது लेकिन फिर भी एक गिदियोन के बुलाते समय இந்த கோத்திரங்கள் எல்லாம் எவ்வளவு தைரியமாய் போகிறது ये பாருங்க. सारे गोत्र कितना निडर होके जाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த 7ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்துல वो 7वां अध्याय 23वां वचन में ஜட்ஜஸ் chapter 7 verse 23ல न्याय किताब 7वां अध्याय 23 அந்த 300 பேரும் தங்களுடைய எக்காளங்களை ஊத ஆரம்பித்தார்கள். वो 300 लोग अपने तुरियों को फूंकने लगे. என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ वहाँ पे? அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் तब नप्तली और आसेर के मनुष्य மனாசேயின் சகல மனுஷருமாக இஸ்ரவேலர் கூடி வந்து मनासे के सारे देश से इकट्ठा होकर மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். मिद्यानियों के पीछे पड़े. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, देखिए 300 பேர் தான் யுத்தத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. 300 लोग युद्ध करने शुरू किए. ஆனால் இந்த
இந்த மீதியானர் ஓட ஆரம்பித்த உடனே लेकिन मिद्यानी दौड़ते ही இந்த நப்தலி மனுஷர் சேர்ந்து கொண்டாங்க. ये नप्तली के मनुष्य भी साथ में मिल எல்லாரும் गए, சேர்ந்து கொண்டு அவங்களை விரட்ட सब ஆரம்பித்தார்கள். लोग मिलकर उनको भगाने लगे। 25ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 25 वचन को देखते மீதியான समय இரண்டு அதிபதிகளை ஆகிய ஓரேப் சேபையும் பிடித்து கொண்டு போடுகிறார்கள். मिद्यानी के जो दो हाकिमों को जो ओरेब और ओरेब नाम चटा पकड़ लिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த நப்தலியுடைய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, ये नप्तली के दो अच्छा गुण क्या है? யுத்தம் என்று வந்து விட்டால் நாங்கள் முன்னே நிற்போம். युद्ध करके आगे तो हम सबसे அது आगे खड़े रहेंगे। யாபீனின் ராஜாயா तो இருக்கட்டும் यावीन के राजा होने दो, அல்லது மீதியானுடைய ராஜாவா नहीं तो இருக்கட்டும், मिद्यानियों के राजा होने दो। எங்க தேசத்துல ஒருவன் எழும்பி யுத்தத்திற்கு கூப்பிட்டால் நாங்கள் பின்னே போவோம். हमारे देश में कोई उठकर युद्ध के लिए बुलाता है, उसका पीछे चले அது जाएंगे। எங்களோடு இருக்கிற நப்தலில் கோத்திரத்தில் இருக்கிற பாராக்கா இருக்கட்டும், वो हमारे गोत्र के नप्तली गोत्र के बाराक होने दो, அல்லது வேற கோத்திரத்தில் எழும்புகிற கிதியோனா नहीं இருக்கட்டும். तो दूसरे गोत्र से उठने वाले गिदियोन होने दो। கர்த்தருடைய யுத்தம் என்று வந்து விட்டால் முன்னணியில் நிற்க अगर வேண்டும். प्रभु के युद्ध करके आगे तो सबसे आगे खड़े रहेंगे। ஹல்லேலூயா. 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 ஏ எங்க கோத்திரத்தால் கூப்பிடலப்பா, तो हमारे गोत्र के लोग हमें नहीं நாங்க बुलाया, வரமாட்டோம்னு சொல்லல பாருங்க. हम नहीं आएंगे ऐसा करके नहीं कहे। யாரு கூப்பிட்டாலும் கர்த்தருடைய யுத்தத்திற்கு நாங்கள் செய்வோம். कोई भी बुलाए प्रभु के युद्ध का हम சோ करेंगे। இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இந்த குணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चों के अंदर ये गुण हमेशा होनी நாம் चाहिए। கர்த்தருக்காக அந்தகார வல்லமையோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்றால், हम प्रभु के लिए अंधकार के सामर्थ्य युद्ध करना है, तो ஜெபிக்க வேண்டும் என்றால், प्रार्थना करना है, तो யார் கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நிற்க வேண்டும். நாம் कोई भी बुलाए तो वो जगह पर में खड़े रहना है। ஹல்லேலூயா. 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 யார் கூப்பிட்டான்னு, कोई भी बुलाए क्या, பாராக் வந்து நல்ல ஒரு பலசாலியா இருக்கிற ஒரு மனுஷன் தான், बाराक जो है एक पराक्रमी है, ஆனா ஒளிந்து கொண்டு இருக்கிற மனிதன். लेकिन छुप के बैठा है। கிதியோன் ஒரு பலவீனமான மனிதன், गिदियोन एक निर्बल அவனும் व्यक्ति ஒளிந்து है, கொண்டு இருக்கிற वो மனிதன் भी தான். छुप कर बैठा है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலசாலி ஒளிந்து இருக்கிறான், பலவீனனும் ஒளிந்து தான் இருக்கிறான். पराक्रमी भी छुप कर बैठा है और निर्बल भी छुप ஆனா कर बैठा ரெண்டு है, பேரையும் கர்த்தர் வெளியே கொண்டு வரும் பொழுது लेकिन दोनों को प्रभु बाहर रहते ரெண்டு समय பேருக்கு பின்னாடி இந்த நப்தலி கோத்திரம் போகிறது. दोनों के पीछे नप्तली की गोत्र जाती है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யார் நம்மை அழைக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, कौन हमें बुलाता करके वो मुख्य நாம் नहीं है, யாருடைய யுத்தத்தை செய்கிறோம் என்பதுதான் हम முக்கியம். किसके युद्ध को करते हैं वही मुख्य है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வருடத்துல ஜெபங்கள் நம்ம வந்து எல்லா ஜெபங்களும் கலந்து கொள்ள तो வேண்டும். हम ये साल में सारे प्रार्थनाओं में भाग लेना है, விசேஷமாக विशेष से போராட்டம் என்று வந்து விட்டால் संघर्ष करके आगे நாம் तो இணைந்து போராடி ஜெபிக்க வேண்டும். हम मिलकर संघर्ष करके प्रार्थना அப்படி करना है। ஜெபிக்கும் பொழுதுதான் ऐसा प्रार्थना करते ஒரு समय பெரிய ஜெயத்தை பெற முடியும். एक बहुत बड़ा विजय को पा सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। யாபீனின் ராஜா சிஸ்ராவுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் செய்து ஜெயித்தார்கள். याबीन के राजा सिसरा के साथ बहुत बड़ा युद्ध करके विजय पाए। மீதியானுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் செய்து ஜெயித்தார்கள். मीदियान के विरुद्ध बहुत बड़ा युद्ध करके विजय पाए। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த யுத்தத்தின் ஜெயம் இந்த கோத்திரத்துக்கு வந்ததான்னு கேட்டா வரல. ये युद्ध के विजय गोत्र को आए करके पूछा था नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா யுத்தத்தின் அந்த பாராக்கு போகல, ஜெயம் வந்து பாராக்கு கிடைக்கல. देखो वो जो विजय है बाराक को नहीं मिली, ஜெயம் யாருக்கு கிடைத்தது? विजय किसको मिली? யாகேல் கிடைத்தது. याहेल को मिल गई। ஹல்லேலூயா. हालेलुया। நப்தலி கோத்திரத்துக்கு கிடைக்கல. नप्तली का गोत्र को नहीं मिली। அதே போல மீதியானுடைய ஜெயம் யாருக்கு கிடைத்தது? मिद्यानी की विजय किसके मिली? கிதியோனுக்கு கிடைத்தது. गिदियोन को मिली। ஆனாலும் கூட फिर भी ஜெயம் யாருக்கு கிடைக்கிறது, மேன்மை யாருக்கு கிடைக்கிறது என்பது பெரிய காரியம் அல்ல. विजय किसको मिलती है, आदर किसको मिलते है करके बड़ी बात नहीं है। நான் யுத்தத்தில் நிக்கிறேனா? मैं युद्ध में खड़ा हूं क्या? ஹல்லேலூயா. हालेलुया। நான் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறேனா? मैं प्रभु के युद्धों को करता हूं நான் क्या? தேவ சமூகத்தில் நிற்கிறேனா? मैं प्रभु के समूह में खड़ा நான் हूं क्या? ஆவிக்குரிய யுத்தங்களை செய்கிறேனா? मैं आत्मिक युद्धों को करता இதை हूं क्या? செய்ய துணிந்து நிற்க வேண்டும். इसे करने के लिए निडर होकर खड़ा होना है। இதுதான் நப்தலி கோத்திரத்துடைய நல்ல ஒரு குணம். यही नप्तली गोत्र का अच्छा एक गुण है। சொன்னீங்க தேவ பிள்ளைகள் அப்படி கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். ऐसे परमेश्वर के बजाय आज परमेश्वर ऐसा खड़ा होना है। இப்படி நின்ற அந்த நப்தலி கோத்திரம் கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? ऐसे खड़े होने वाले नप्तली गोत्र ने क्या आशीर्वाद को दिया? ஹல்லேலூயா. हालेलुया। ஜெயத்தை பாராமல், जब विजय को नहीं देखे, தனக்கு வருகிற மேன்மையை பாராமல், अपने हमारे पास आने वाले आदर को கர்த்தருடைய नहीं बढ़ा யுத்தத்தில் किए, முன்னணியில் நின்ற அந்த நப்தலி கோத்திரத்திற்கு प्रभु के युद्ध के लिए आगे के सबसे खड़े होने वाले கர்த்தர் नप्तली கொடுத்த गोत्र, ஆசீர்வாதங்கள் என்ன? प्रभु ने दिया हुआ आशीर्वाद क्या है? நாம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, उत्पत्ति 49वां अध्याय उसका 29वां वचन, Genesis 49:21, उत्पत्ति 49 उसका 21, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், जो नप्तली जो है छुटकारा पाया हुआ एक हिरणी है, இன்பமான வசனங்களை வசனிப்பானவன். जो अच्छे शब्दों को बोलता है। 49:21 பிரதர். 49:21 நப்தலி யார் என்றால் விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்பட்டு नप्तली இருக்கிறது. एक छुटी हुई हरिणी है। யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது याकूब अपने बेटे को बुलाकर आशीर्वाद करते समय நப்தலிக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? नप्तली को देने वाला आशीर्वाद क्या है? நப்தலி யார் என்றால் விடுதலை பெற்ற பெண்மான், नप्तली एक छुटी हुई हरिणी है, இன்பமான வசனங்களை வசனிப்பார். सुंदर बातें बोलता है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நப்தலியுடைய வாழ்க்கையில என்ன விடுதலை கிடைத்தது? ये नप्तली के जीवन में क्या छुटकारा मिली? ஏன்னா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அது நிச்சயமா கிடைக்கணும்ல. प्रभु ये आशीर्वाद देता तो निश्चय मिलना चाहिए ना। ஹல்லேலூயா.
ஹalleluya Hallelujah. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஏதோ வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லல याकूब ने अपने बच्चों को जो भी मुंह में आया कुछ नहीं அவர் कहा தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தைகள் அவ்வளவு भविष्यवाणी के द्वारा कहा गया शब्द है எந்த सब। பிள்ளைக்கு எந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த பிள்ளை வாழ்க்கையில அது நிறைவேறும் जिस बच्चे के बेटे के लिए वो शब्दों का कहा उसके जीवन में पूरा हुआ இதுல ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறது इसमें बहुत बड़ा भविष्यवाणी छुपी हुई है ஹalleluya Hallelujah. இப்போ நப்தலுடைய வாழ்க்கையில என்ன விடுதலை கிடைத்தது नप्तली के जीवन में क्या छुटकारा मिली அவன் எப்படிப்பட்ட விடுதலையை तो சுதந்தரித்தான் कैसे छुटकारा को उसने पा लिया ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் कुछ कार्य का अध्ययन करने वाले हैं। ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்து 8ஆம் வசனம் வாஸ்தவ வசனம் தான் उत्पत्ति 30वां अध्याय 8वां वचन ஜெனிசிஸ் சாப்டர் 30 verse 8ல उत्पत्ति 30वां अध्याय 8वां वचन में அவனுக்கு கிடைத்த முதல் விடுதலை என்ன தெரியுமா उसको मिला पहला छुटकारा क्या है போராட்டி ஜெயம் பெறுவதுதான் मल्लयुद्ध करके विजय पाना ஹalleluya Hallelujah. சொல்ல மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் मैंने बहुत बड़ा एक मल्लयुद्ध को किया और इसमें मैंने प्रबल हुआ ஹalleluya हालेलुया எல்லாரும் போராடுறோம் सब लोग हम युद्ध करते हैं அப்படிதான் எல்லாரும் போராடுறோம் सब लोग संघर्ष करते हैं ஆனா எத்தனை பேர் ஜெயிக்கிறோம் என்பது ரொம்ப लेकिन முக்கியம் कितने लोग विजय पाते हैं वही मुख्य है இந்த நப்தலுடைய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ये नप्तली का आशीर्वाद क्या है மகா போராட்டமாய் बहुत बड़ा एक मल्लयुद्ध எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் कितना भी वो मल्लयुद्ध आने दो அதுல அவன் தான் ஜெயிப்பான் उसमें वही विजय पाएगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இது அவன் பிறப்பிலே வந்த ஒரு காரியம் ये जन्म से आई हुई एक அவன் विषय है பிறப்பிலே போராட்டத்தோடு ஜெயம் எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் वो பாருங்க जो जन्म में से ही संघर्ष करके विजय पाने वाले का अनुभव है ஹalleluya हालेलुया இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे भी जीवन में போராடுகிறது மாத்திரமல்ல वो संघर्ष करना ही काफी नहीं है போராட்டத்தில் ஜெயம் எடுக்க उस வேண்டும் संघर्ष में विजय पाना है அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க वैसे விரும்புகிறார் आशीर्वाद को परमेश्वर में देने के लिए चाहता நானும் है எல்லாரும் போல வாழ்க்கையை போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் मैं भी सबके समान जीवन में संघर्ष कर ही என்ன रहा हूं பண்ண போராடி போராடி வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான் क्या करे संघर्ष कर करके जीवन को அப்படி ஒரு बिताना தேவ है பிள்ளை சொல்லக்கூடாது ऐसे एक परमेश्वर का बच्चे ने என்ன कहना है போராட்டம் வந்தாலும் कोई भी संघर्ष आने दो என்னுடைய முடிவு ஜெயமாய் मेरा இருக்கும் अंत विजय रूपी होगी எங்களுடைய முடிவு ஜெயமாய் இருக்க हमारे जो வேண்டும் अंत विजय ஏன்னா होगी எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் क्योंकि हमारे जो आशीर्वाद प्रभु देता है ஹalleluya हालेलुया கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம் मसीह के अंदर मैं हर चीजों में विजय पाता हूं எல்லாரும் போராடுறாங்க सब लोग संघर्ष பவுல் करते हैं அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுவார் प्रेरित पौलुस बहुत अच्छा कहता எப்ப है எல்லாரும் மல்யுத்தம் பண்றாங்க सब लोग मल्लयुद्ध करते हैं எல்லாரும் ஓடுறாங்க सब लोग दौड़ते हैं ஆனா நான் சும்மா ஆகாயத்துல சிலம் பண்ற போல சிலம் பண்ண மாட்டேன் लेकिन हवा में जैसे लकड़ी को घुमाता हूं वैसे नहीं घुमाता हूं ஹalleluya हालेलुया நான் ஒரு மல்யுத்தம் பண்ணினாலும் मैं एक मल्लयुद्ध करता நான் तो ஒரு भी சிலம்ப சுற்றினாலும் अगर एक लकड़ी को நான் घुमाता ஒரு हूं भी ஓட்டத்தில் ஓடினாலும் अगर मैं दौड़ में दौड़ता तो எனக்கான भी முடிவு என்ன என்பது எனக்கு मेरा अंत தெரிந்திருக்கிறது क्या होगा करके मैं जानता हूं ஹalleluya हालेलुया அந்த பவுல் அப்போஸ்தலன் தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார் इसे प्रेरित पौलुस तीमुथी को लिखते समय ऐसे लिखता है 2 தீமோத்தி chapter 4 verse 7ல இருக்கிறது तीमुथी 4:7 में है நல்ல போராட்டத்தை போராடினேன் अच्छे मल्लयुद्ध को मैंने किया ஓட்டத்தை முடித்தேன் दौड़ को खत्म किया விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் विश्वास को मैंने रखवाली की அடுத்த வசனம் சொல்லுகிறது अगला वचन कहती இது है முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு इसके बाद இருக்கிறது मेरे धर्म का मुकुट मेरे लिए रखा गया है ஹalleluya हालेलुया நான் ஒரு நல்ல போராட்டம் போராடி இருக்கிறேன் अच्छे मैंने कुश्ती को मैं लड़ा அந்த हूं போராட்டத்துல என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து उस இருக்கிறேன் कुश्ती में मेरा जो दौड़ को मैं विजय रूपी खत्म அது किया என்ன हूं ஜெயம் தெரியுமா वो क्या विजय है என் போராட்டத்துல நான் ஓடின ஓட்டத்துல मेरा जो कुश्ती और दौड़ा हुआ दौड़ எனக்கு में கிடைத்த ஜெயம் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டது मैंने मिला वो जो विजय मेरे विश्वास को रखवाली என்னுடைய की விசுவாசத்தை காத்துக்கொண்டிருந்த ஜெயத்தை நான் பெற்றதுனால मैं विश्वास को रखवाली करके विजय को पाया इसीलिए எனக்கான மேன்மை நீதியின் கிரீடம் मेरे लिए जो आदर है वो धर्म का मुकुट எனக்கான है பரிசு நீதியின் கிரீடம் मेरा जो इनाम है धर्म का मुकुट है ஹalleluya हालेलुया அப்ப நம்முடைய வாழ்க்கையில போராடுவது பெரிய காரியம் அல்ல हमारे जीवन में संघर्ष करना बड़ी बात नहीं है எல்லாருக்கும் போராட்டம் உண்டு सबके लिए संघर्ष होती है வசனம் சொல்லுகிறது वचन कहती है மனுஷனாய் பிறந்தால் போராடித்தான் ஆக अगर வேண்டும் मनुष्य में जन्म हुआ तो संघर्ष करना ही पड़ेगा எல்லாருக்குமே போராட்டம் இருக்கு सबके लिए वो जो है ஆனா लड़ाई। போராட்டத்துல நம்ம ஜெயிக்கமா தோக்கமா लेकिन लड़ाई में विजय पाते हैं क्या हारते हैं அதுதான் நம்முடைய முடிவை தீர்மானிக்கிறது वही हमारे अंत को निर्णय करती है ஹalleluya हालेलुया நல்ல போராட்டத்தை போராடணும் अच्छे कुश्ती को लड़ना है ஹalleluya हालेलुया ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கணும் दौड़ के विजय भी खत्म करना है எப்ப நமக்கு எப்படியாவது அந்த நீரின் கிரீடம் பெற வேண்டும் कैसा भी करके धर्म का मुकुट हमें मिलना எபேசியர் है 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் சொல்லுகிறது एफेसियंस 6वां अध्याय 12 वचन कहती है எபேசியர் chapter 6 verse 12 एफेसियंस 6वां अध्याय 12 वचन ஏனெனில் क्योंकि மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல तो शरीर और लहू से नहीं துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் अधिकार से இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் इस संसार के अधिपति से வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் आकाश मंडल के दुष्ट आत्माओं நமக்கு से போராட்டம் உண்டு हमारे लिए संघर्ष होगी ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया வெறுமனே மாம்சீக போராட்டம் அல்ல सिर्फ शारीरिक एक मल्लयुद्ध नहीं வசனம் அழகாய் சொல்லுகிறது वचन बहुत अच्छी कहती है மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல वो जो मांस और लहू से नहीं நம்முடைய போராட்டம் துரைத்தனங்களோடு இருக்கிறது हमारे मल्लयुद्ध जो है अधिकार के ऊपर அதிகாரங்களோடு है இருக்கிறது अधिकार के ऊपर है அந்தகார லோகாதிபதிகளோடு இருக்கிறது संसार के अंधकार के हकीमों के साथ है பொல்லாத ஆவிகளோடு இருக்கிறது दुष्टता की आत्मिक இந்த सेनाओं के साथ போராட்டத்தை है ஜெயிப்பதற்காய் தான் इस संघर्ष के विजय पाने के लिए கர்த்தர் சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார் परमेश्वर सारे हथियारों को हमें दिया है ஹalleluya हालेलुया சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொண்டு उस
सारे हथियारों को हम पहनकर இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில इस दुनिया में जीने वाले समय पर எந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய போராட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறானோ जो कोई मनुष्य आत्मिक संघर्ष को लड़ता அந்த है மனிதனை கண்டு நரகமே நடுங்க उस ஆரம்பிக்கும் मनुष्य को देख के नरक भी तरतराने लगती है ஹalleluya ஹalleluya हालेलुया எனக்கு ஆவிக்குரிய போராட்டமே வந்துர கூடாது मुझे आत्मिक संघर्ष आना नहीं चाहिए உங்களை கண்டு ஆண்டருக்கும் பிரயோஜனம் இல்ல உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல आपको लेकर परमेश्वर के भी कुछ लाभ नहीं है आपके लिए भी कुछ लाभ नहीं है ஹalleluya हालेलुया ஆவிக்குரிய போராட்டம் பண்ணுகிற மனிதனை கொண்டு தான் ஆண்டருக்கு பயன் உண்டு देख आत्मिक संघर्ष करने वाले जो मनुष्य को देखा परमेश्वर को उपयोग है लाभ ஏன்னா है அவன் தான் அந்தகார ஆவிகளை மேற்கொள்ள முடியும் तो वही अंधकार की सेनाओं को प्रभुता कर அவன் सकता தான் है வானமண்டல ஆவிகளை மேற்கொள்ள முடியும் आकाश मंडल अंधकार सेना को वही प्रबल हो सकता है ஆவிக்குரிய போராட்டம் பண்ணாத எந்த ஒரு மனிதனா இருக்கட்டும் आत्मिक संघर्ष न करने वाला कोई भी मनुष्य होने அவன் दो மாம்சத்தோடு போராடி கொண்டு இருப்பான் वो मांस के साथ लड़ाई करते रहता है இரத்தத்தோடு போராடி கொண்டு இருப்பான் लहू के साथ लड़ाई करते रहता है ஹalleluya हालेलुया மாம்சம் என்பது என்ன जब मांस बोले थे क्या நம்மோடு கூட இருக்கிற ஜனங்களோடு சண்டை போட்டுக்கிட்டே तो இருப்பான் हमारे साथ रहने वाले लोगों के साथ लड़ाई करते रहना ரத்தம் என்பது என்ன लहू बोले थे क्या நம்முடைய குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பது हमारे परिवार में लड़ाई करते रहते हैं இந்த போராட்டத்திலே வாழ்க்கை முடிய கூடாது इस मल्लयुद्ध में ही जीवन खत्म नहीं होना என்னுடைய है போராட்டம் மாம்சத்திற்குரியது அல்ல मेरा जो मल्लयुद्ध है मांस नहीं है இந்த உலகத்திற்குரியது அல்ல दुनिया के नहीं है என்னுடைய போராட்டம் ரத்தத்திற்குரியது அல்ல ये मेरा जो लड़ाई है ये என்னுடைய लहू के नहीं குடும்பத்திற்குரிய है போராட்டம் அல்ல मेरे परिवार के मल्लयुद्ध नहीं है நம்முடைய போராட்டம் हमारा जो लड़ाई வானமண்டல ஆவிகளோடு இருக்க आकाश வேண்டும் मंडल की सेना के साथ होनी அந்தகார चाहिए ஆவிகளோடு இருக்க வேண்டும் अंधकार की सेना के साथ होनी அதற்கு தான் चाहिए கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் इसलिए परमेश्वर ने हमें बुलाया है போராடி மேற்கொள்ளுகிறது தான் நம்முடைய ஆசீர்வாதம் मल्लयुद्ध करके प्रबल होना ही हमारा आशीर्वाद है ஹalleluya ஹalleluya 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனத்துல पहला तीमुथियुस 6वां अध्याय 12 वचन में பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தி கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா द प्रेरित पौलुस तीमुथियुस को देने वाला एक अगुवाई क्या है 1 தீமோத்தேயு chapter 6 verse 12 पहला तीमुथियुस 6वां अध्याय 12 वचन விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு विश्वास का अच्छा कुश्ती को लड़ना நித்திய ஜீவனை பற்றிக்கொள் अनंत काल के जीवन को थाम ले அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் इसलिए तुम बुलाए गए अनेक சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணவும் இருக்கிறார் और बहुत गवाहों के सामने अच्छा अंगीकार किया था என்ன என்ன ஆலோசனை கொடுக்கிறார் कितना क्या अगुवाई देता है விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு विश्वास का अच्छा कुश्ती को तू लड़ நித்திய ஜீவனை எப்படியாவது பிடிச்சுக்கொள்ளணும் अनंत काल के जीवन को कैसा भी धर लेना है அதற்கு தான் அழைக்கப்பட்டாய் इसलिए तुम बुलाए गए நீங்கள் நான் எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் आप और हम किसके लिए बुलाए गए हैं விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவது विश्वास में अच्छे कुश्ती को लड़ने के लिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு विश्वास के अच्छे कुश्ती को लड़ना ஹalleluya हालेलुया விசுவாசம் இல்லாத மற்ற காரியங்களை போராட கூடாது विश्वास न होने वाले दूसरे का विषय पर हम लड़ना नहीं चाहिए हालेलुया हालेलुया விசுவாசம் அப்படினா ஆண்டவருக்குரிய காரியங்களை போராடுங்க तो विश्वास बोले तो परमेश्वर का विषय है उसमें कुश्ती लड़ना है என்னால இன்னைக்கு ஜெபிக்க முடியல நான் ஜெபிப்பேன் तो आज प्रार्थना कर पाओगे प्रार्थना करूंगा உபவாசம் இருக்க முடியல உபவாசம் இருப்பேன் उपवास नहीं कर पाओगे उपवास करूंगा அந்நிய பாஷை பேச முடியல அந்நிய பாஷை வரத்தை வாங்குவேன் और अन्य भाषा बोल नहीं पाओगे अन्य भाषा के वरदान को சுவிசேஷம் पाऊंगा அறிவிக்க முடியல அறிவிப்பேன் सुसमाचार बता नहीं पाओगे बताऊंगा ஹalleluya हालेलुया குடும்பத்துல சமாதானம் இல்லையா சமாதானத்தை உருவாக்குவேன் परिवार में शांति नहीं है कि शांति को बनाऊंगा போராடி ஜெபிங்க कुश्ती करके प्रार्थना कीजिए ஜெயம் பெற வேண்டும் विजय पाना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று போராடி கொண்டு இருக்கிறீர்கள் पवित्र जी नहीं पा रहे करके आप कुश्ती लड़ रहे हैं தொடர்ந்து போராடுங்க लगातार कुश्ती நிச்சயமாய் लड़िए பரிசுத்த சுதந்தரிக்க முடியும் निश्चय पवित्रता को हासिल कर सकते हैं ஹalleluya हालेलुया நம்முடைய போராட்டம் நித்திய ஜீவனுக்குரியது हमारा जो मल्लयुद्ध है वो अनंत काल की जीवन இந்த के साथ ஜீவனுக்குரியது அல்ல ये जीवन के लिए नहीं இந்த உலகத்திற்குரியது அல்ல इस जगत के नहीं நம்முடைய போராட்டம் நித்திய ஜீவனுக்குரியது हमारा जो मल्लयुद्ध है अनंत काल की जीवन அந்த के लिए போராட்டம் செய்ய வேண்டும் उसी वो युद्ध को करना है ஹalleluya हालेलुया நப்தலியுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா नप्तली का पहला आशीर्वाद क्या है அவன் விடுதலையோடு வாழ்கிறவன் वो जो छुटकारा के साथ जीने वाला அவன் எப்படிப்பட்ட விடுதலை பெறுகிறான் वो कैसे छुटकारा को पाता है போராட்டத்துல ஜெயம் எடுக்கிறது அவனுடைய விடுதலை वो जो मल्लयुद्ध में विजय पाना ही उसका छुटकारा है இரண்டாவது அவனுக்கு எப்படி விடுதலை கிடைக்கிறது दूसरा उसको कैसे छुटकारा मिलती है சங்கீதம் 68ஆம் அதிகாரத்தின் 27ஆம் 28ஆம் வசனம் बन सिंह 68वां अध्याय 27 और 28 वचन Psalm 68:27-28 बन सिंह 68 27 और 28 அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் वहां पे उनको जो प्रभुता करने वाला छोटा बिन्यामीन யூதாவின் பிரபுக்களும் और यहूदा के हकीमों அவர்கள் கூட்டமும் और उनके समेत उनके झूठ செபுலோனின் பிரபுக்களும் जबुलोन के हकीम நப்தலின் பிரபுக்களும் உண்டு और नप्तली के हाकिम भी है அடுத்த வசனம் போடலாம் अगला वचन डालिए உன் தேவன் तेरा परमेश्वर உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் तो तुझे बल को आज्ञा दी தேவனே परमेश्वर நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை தொடப்படுத்தும் जो कुछ तूने हमारे लिए किया है उसे दृढ़ कर அடுத்து இவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது अगला इसके लिए इसकी छुटकारा मिलती என்ன है விடுதலை கிடைக்கிறது क्या தெரியுமா छुटकारा मिलती है देखो उसको। தேவனுடைய பலத்தினால் ஆளுகை செய்கிற காரியம் परमेश्वर के सामर्थ के साथ प्रभुता करना ஹalleluya हालेलुया அங்க ஒரு நப்தலின் பிரபுக்கள் இருப்பாங்க वहां पे नप्तली के हाकिम भी होते हैं அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா वो क्या करते हैं அவர்களை ஆளுகுவார்கள் उनका ऊपर प्रभुता करेंगे அவர்களை ஆளுவார்கள் उनके ऊपर प्रभुता எப்படி करेंगे ஆளுவார்கள் कैसे प्रभुता करेंगे
உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். तेरा परमेश्वर तेरी सामर्थ्य आज्ञा அப்ப दी, தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு परमेश्वर के सामर्थ्य को पाकर ஆளுகை செய்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். प्रभुता करने वाले आशीर्वाद को हम पा लेना चाहिए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நான் தான் என் வீட்டை ஆளுவேன் அப்படி அல்ல. मैं ही मेरा घर के ऊपर प्रभुता करूंगा ऐसा नहीं। நான் தான் என் மனைவி ஆளுவேன் என் கணவனை ஆளுவேன் அப்படி அல்ல. मैं ही मेरा पति को ऊपर प्रभुता करूंगा, पत्नी को प्रभुता करूंगा ऐसा नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தான் என் குடும்பத்தை ஆள வேண்டும். मैं ही मेरा परिवार को प्रभुता करना இந்த है। ஆளுகை என்பது வேற. ये प्रभुता बोलो तो अलग है। கர்த்தர் கொடுக்கிற ஆளுகை என்ன தெரியுமா? प्रभु देने वाला प्रभुता क्या அவருடைய है? பலத்தை கொடுத்து ஆளுகையை கர்த்தர் उसके கொடுக்கிறார். सामर्थ को देकर वो जो प्रभुता को देता है। அல்லேலூயா. हालेलुया। நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது न्याय के Judges 5:13. 5वां अध्याय 13 वचन, Judges 5:13 न्याय के 5वां अध्याय 13 वचन, மீதியாய் இருந்தவர்கள் जो बच्चे कुछ थे ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். लोगों की हकीमों को राज करने के लिए किया। கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தருகிறார். यहोवा ने शूर वीरों के विरुद्ध मेरे हित उतार आया। இங்கு ஒரு ஆளுகை சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे एक प्रभुता कहा गया है। கர்த்தர் ஜனத்தின் பிரபுக்களின்படி ஆளுகை செய்தார். लोगों के हाकिमों के ऊपर प्रभुता दिलाया। எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை கொடுக்கிறார். मुझे पराक्रमी के ऊपर मुझे एक प्रभुता दिया। அல்லேலூயா. हालेलुया। நம்மை விட பராக்கிரமசாலிகள் இருக்கலாம். मुझे हमसे भी पराक्रमी हो सकते हैं। நம்மை விட மேலான அதிகாரத்தில் இருக்கலாம். हमसे एक बड़ाई का अधिकार में हो सकते நம்மை हैं। விட நல்ல ஒரு மேலான போஸ்ட்ல இருக்கலாம். हमसे भी एक ऊंचे पद में हो सकते हैं। ஆனால் लेकिन அவர்களை ஆளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். उनको हमारे अधीन लाने के लिए प्रभु हमारे लिए आशीर्वाद देगा। ஹல்லேலூயா. हालेलुया। வசனம் தான் சொல்லுகிறது. वचन वही कहती है। பராக்கிரமசாலிகள் மேல் நமக்கு ஆளுகை தருகிறார். पराक्रम का ऊपर हमें एक प्रभुता देगा। இந்த ஆளுகை எப்படி வருகிறது? ये जो प्रभुता कैसी आती है? தேவன் நமக்கு கொடுக்கிற பலத்தின் மூலம் நமக்கு பராக்கிரமசாலி மேல் ஆளுகை வருகிறது. प्रभु हमें देने वाले सामर्थ के द्वारा वो पराक्रम के ऊपर प्रभुता आती है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு இப்படி சொல்லலாம். आपको ऐसे कह सकते हैं, சாத்தான் நம்மோட பெரியவனா சின்னவனா? शैतान हमसे बड़ा है क्या छोटा है? ஆ? வசனம் சொல்லுகிறது वचन कहती है தேவதூதர்களும் சற்று சிறியவனாய் மனிதனை படைத்தார். स्वर्गदूतों में से कुछ छोटे मनुष्य को उसने बनाया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம சிறியவர்கள் தானே. हम थोड़ा छोटे हैं ஆனா ना? இன்னைக்கு சாத்தான் மீது நமக்கு ஆளுகை இருக்கா இல்லையா? लेकिन शैतान के ऊपर हमारे आज प्रभुता है कि नहीं? ஹல்லேலூயா. சாத்தானை காலின் கீழ் நசுக்கப்படுற அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? शैतान को हमारे पैर को नीचे कुचल डालने का अधिकार दिया कि नहीं? அதுதான் वही பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை நமக்கு கிடைக்கிறது. पराक्रम के ऊपर हक हमें देता है। இந்த ஆளுகை எப்படி வருகிறது? ये अधीन कैसी आती இயேசு है? கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பலத்தினால் வருகிறது. यीशु मसीह हमें देने वाले बल से आती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களோ பிரச்சனைகளோ हमारे सामने रहने वाली मल युद्ध या कुश्ती होने दो, நமக்கு முன்பாக இருக்கிற சத்துரு हमारे सामने रहना शत्रु எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி कैसा भी होने दो, அவன் பராக்கிரமசாலியா वो இருக்கட்டும், पराक्रमी भी होने दो, நம்மளை விட அதிகாரம் படைத்தவனா हमसे भी இருக்கட்டும், अधिकार में ज्यादा होने दो, நம்மளை விட பணம் படைத்தவனா हमसे भी இருக்கட்டும், ज्यादा धनवान होने दो, அவர்கள் மீது ஆளுகையை தருகிறவர் நம்முடைய தெய்வம். उसको ऊपर प्रभुता को देने वाला हमारा परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். क्योंकि हमें वो अधिकार को दिया அந்த है, ஆசீர்வாதத்தை वो आशीर्वाद को दिया है। இன்னொரு அதிகாரம் என்ன தெரியுமா? और एक अधिकार क्या எதுக்கு है? மேல ஆளுகை கொடுக்கிறார் தெரியுமா? इसके ऊपर हमें प्रभुता देता है। சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். बन संहिता 8वां अध्याय 6वां वचन, Psalms 8 and 6. बन संहिता 8:6, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து आपके हाथों के क्रियाओं को ऊपर आपको प्रभुता दी है, சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். तूने उसके पांव तले सब कुछ कर दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது நமக்கு இன்னொரு ஆளுகை இருக்கு என்ன தெரியுமா? दूसरा हमारे और एक प्रभुता है, ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு மேல் நமக்கு ஆளுகை. परमेश्वर के हाथों की क्रियाओं के ऊपर हमारी प्रभुता। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। யோசிச்சு பாருங்க. सोच के देखिए, இப்ப நான் ஒரு பொருளை உண்டாக்கி अब मैं एक चीज को बनाकर அந்த பொருள் மீது இவங்க ஆளுகை செலுத்த முடியுமா? उस चीज के ऊपर मैं प्रभुता कर सकता हूं? முடியாது. नहीं, ஏன்னா அதனுடைய மேனுஃபேக்சர் நான், क्योंकि उसका बनाने वाला मैन्युफैक्चरर நான் தான் அதுக்கு ஆளுகை செய்ய முடியும். मैं उसे प्रभुता कर सकता ஒரு हूं। பொருளை வாங்குறோம் நம்ம, एक चीज को हम लेते हैं, அந்த மேனுஃபேக்சர் கம்பெனி என்ன விலை தீர்மானிக்கோ அதுதான் விலை. वो मैन्युफैक्चरिंग कंपनी जो है बनाती है वो क्या दाम को निर्णय அதுல करती ஒரு है, वही दाम எம்ஆர்பி है। போட்டாச்சுன்னா उसमें एमआरपी डाल दिए तो நீங்களும் நானும் மாத்த முடியாது. आप और हम उसे बदल नहीं ஏன்னா அந்த सकते, பொருள் மீது அவனுக்கு தான் ஆளுகை क्योंकि உண்டு. उस चीज के ऊपर उसी का प्रभुता ஆனா चलती நமக்கு ஒரு है। ஆண்டவர் ஒரு ஆளுகை கொடுத்தது தெரியுமா? हमें एक परमेश्वर ने प्रभुता दिया क्या ஆண்டவர் है? முழு உலகத்தையும் படைத்தார். परमेश्वर सारे जगत को बनाया, எல்லாவற்றையும் படைத்துட்டு सारे विषय को बनाकर மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், मनुष्य को देख के कहा, நான் படைச்சதுதான், मैं बनाया ஆனா நீ ஆளுகை செய். लेकिन तू प्रभुता कर। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஆளுகை செய்து கொண்டு इसलिए आज हम இருக்கிறோம். सबके ऊपर प्रभुता करते हैं। மனிதன் இன்னைக்கு பூமியை மாத்திரமல்ல வானங்களுக்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறார். आप मनुष्य सिर्फ पृथ्वी नहीं आकाश की ओर भी जा रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஆளுகை யார் கொடுத்தது? ये प्रभुता ने कौन दिया? தேவன் கொடுத்தது. परमेश्वर ने दिया। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய பலத்தினால் வருகிற ஆளுகை இது. उसे सामर्थ के द्वारा आने वाली एक प्रभुता है। இது நீங்களும் நானும்
எடுத்துக்கிட முடியாது. ये आप और मैं उठा नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। அவர் கொடுத்ததுனால இந்த கிரியைகள் மேல் நமக்கு ஆளுகை இருக்கிறது. उसने दिया इसलिए उसके क्रिया के ऊपर हमारा प्रभुता है। அல்லேலூயா. हालेलुया। 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். दूसरा तिमोथी दूसरा अध्याय 12 वचन। 2 Timothy chapter 2 verse 12 दूसरा तिमोथी 2:12 में அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் उसके साथ हम दुख सह लेंगे तो அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். उसके साथ हम प्रभुता भी करेंगे। நாம் அவரை மறுதலித்தால் अगर हम उसके इनकार அவரும் करें நம்மை மறுதலிப்பார். वो भी हमें इनकार कर देगा। இங்க இன்னொரு ஆளுகை சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पे यहाँ दूसरे के राज्य कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। 1000 வருட அரசாட்சி குறித்து 1000 சொல்லப்பட்டிருக்கிறது. साल के राज्य के बारे में कही गई है। அல்லேலூயா. हालेलुया। அவரோட கூட பாடுகளை சகித்தால் उसके साथ अगर हम दुख सहेंगे तो அவரோட கூட ஆளுகையும் செய்ய முடியும். उसके साथ हम राज्य भी कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம் எதன் மேல ஆளுகை हम செய்கிறோம்? किसके ऊपर राज्य करते हैं? ஒன்று நமக்கு உண்டாக்குற பராக்கிரமசாலி மீது நம்ம ஆளுகை एक செய்கிறோம். तो हमारे विरुद्ध आने वाले पराक्रम के ऊपर प्रभुता करते हैं। இரண்டாவது கர்த்தருடைய கிரியைகள் மீது நமக்கு ஆளுகை இருக்கிறது. दूसरा प्रभु के क्रिया के ऊपर हमारा प्रभुता है। மூன்றாவது அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு ஆளுகை இருக்கிறது. दूसरा उसके राज्य में हमारे लिए एक प्रभुता है। அல்லேலூயா. हालेलुया। அவர் ராஜாவாய் வீற்றிருக்கும் और பொழுது राजा के समान विराजमान होते समय நாமளும் அவரோட கூட ஆளுகை செய்கிறவராய் हम भी उसके வீற்றிருப்போம். साथ हम राज्य करने वाले नीचे हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். इस प्रभुता को परमेश्वर देता है। நப்தலி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல இன்னொன்னு தெரியுமா? नप्तली के दिया गया आशीर्वाद में और क्या है? அவன் விடுதலையோடு வாழ்கிறவன். वो छुटकारा के साथ அவனுக்கு जीता கொடுக்கப்பட்ட है। விடுதலை ஒன்று போராடி वो மேற்கொள்வது. देने वाला छुटकारा एक संघर्ष करके पा लेता है। இரண்டாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை தேவனுடைய பலத்தினால் ஆளுகை செய்வது. देखो दूसरा छुटकारा प्रभु के सामर्थ्य से एक இன்னைக்கு प्रभुता। நாமும் தேவனுடைய பலத்தினால் ஆளுகை செய்ய आज வேண்டும். हम भी प्रभु के सामर्थ्य से प्रभुता करना है। நம்முடைய பலத்தினால் அல்ல. हमारे बल से नहीं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதான் வசனம் சொல்லுகிறது. और वचन कहती है ஆவினாலே தான் எல்லாம் ஆக போகிறது. जो आत्मा से ही सब कुछ होने वाली है। பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. बल से नहीं और पराक्रम से नहीं। ஆவியினாலே எல்லாம் ஆகும். आत्मा से सब कुछ होगा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பலம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினுடைய பலத்தினால் செய்ய முடியும். हमारे बल नहीं, प्रभु के सामर्थ्य से हम कर सकते हैं। மூன்றாவது என்ன விடுதலை அவனுக்கு கிடைத்தது? तीसरा क्या छुटकारा उसको मिला? ஏசாயா 9ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். यशायाह 9वां अध्याय पहला वचन। ஐசாயா chapter 9 verse 1. यशायाह 9वां अध्याय पहला वचन। ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் फिर वो सेबुलोन के देश को நப்தலி நாட்டையும் नप्तली देशों இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தை இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. देखो अपमान किए परंतु अंतिम दिनों में ताल की ओर नहीं रहेगी। ஏனென்றால் क्योंकि அவர் கடற்கரை அருகிலும் वो जो ताल की ओर யோர்தான் நதியோரத்திலும் இல்ல योर्दान के पार புறஜாதிகளுடைய கலிலேவாகிய அத்தேஸ்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். अन्य जातियों के गलील को महिमा देगा। மூன்றாவது இவளுக்கு ஒரு விடுதலை. என்ன விடுதலை தெரியுமா? तीसरा इसके लिए छुटकारा क्या है? இழிவான நிலையில இருந்து மகிமையான நிலைக்கு போதல். वो जो अपमान हाल से एक महिमा एक स्थान में जाने वाली। அல்லேலூயா. हालेलुया। நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். नप्तली जो छूटी हुई हरनी है। முதல் விடுதலை எங்க? पहला छुटकारा कहां पर? போராடி ஜெயம் எடுப்பது. संघर्ष करके विजय पाना। இரண்டாவது விடுதலை என்ன? दूसरा छुटकारा क्या தேவனுடைய है? பலத்தினால் ஆளுகை செய்வது. परमेश्वर के सामर्थ्य से प्रभुता करना। மூன்றாவது விடுதலை என்ன தெரியுமா? तीसरा छुटकारा क्या है? இழிவான நிலையில இருந்து जो अपमान स्थान में மகிமையான நிலைக்கு செல்லும். महिमा भरे स्थान में जाना। இருண்டு இருக்கிற நிலையில जो இருந்து अंधेर का स्थान में से வெளிச்சமுள்ள நிலைக்கு அவன் एक செல்லுவான். उजियाला स्थान पर जाना। இதுதான் அவனுக்கு கிடைத்த விடுதலை. यही उसको मिला हुआ छुटकारा। அல்லேலூயா. हालेलुया। அந்நாட்களில் இருந்தது போல उन दिनों में जैसा था। என் நாட்கள் தெரியுமா? किस दिन के बारे में? இடுக்கமாய் ஈனப்படுத்தின அந்த நாட்கள் இருந்தது जो போல दबे हुए अपमान भरी वो जो அது जीवन இருண்டு இருப்பதில்லை. वो अंधेर नहीं रहेगी। அல்லேலூயா. हालेलुया। நப்தலியை இடுக்கமாய் ஈனப்படுத்தின நாட்கள் உண்டு. नप्तली को दबाए और अपमान किए हुए दिन है। ஆனால் அந்த ஈனப்படுத்தின நப்தலியை, लेकिन उसे बेइज्जती किया हुआ एक नप्तली இருண்டு को, கிடந்த நப்தலியை जो अंधेर में पड़ा था नप्तली இயேசு को கிறிஸ்து தன்னுடைய வெளிச்சத்தினால் அதை மாற்றி यीशु கொடுத்தார். मसीह अपने उजियाला से उसे बदल दिया। அல்லேலூயா. हालेलुया। 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. पहला सामुएल दूसरा अध्याय 8वां वचन कहती है, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து छोटे को धूल में से उठाकर எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி कंगालों को कचरे में से उठाकर பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார். प्रभु के साथ बिठाता அவன் है। மகிமையுள்ள சிங்காசனத்தில் சுதந்தரிக்க वो பண்ணுகிறார். जब महिमा रूपी सिंहासन को हासिल कर ले அல்லேலூயா. हालेलुया। இந்த நப்தலி சிறிய கோத்திரங்களை போல தான் वो காணப்பட்டது. नप्तली एक छोटा गोत्र के समान दिखाई देती है। ஈனப்பட்ட கோத்திரத்தை போல एक இருந்தது. बेइज्जती किया हुआ एक गोत्र के समान दिखाई இருண்ட देती है। கோத்திரத்தை போல இருந்தது. अंधेर गोत्र के समान थी। என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் मत्ती चौथा अध्याय 13 16 வரைக்கும் வாசிக்கும் 13 से பொழுது लेकर 16 तक देखते समय நப்தலி நாடுகளில் எல்லையில் எங்கும் नप्तली के देश के सीमाओं में கப்பர்நகூமிலே இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ண ஆரம்பித்தார். कफरनहूम में यीशु मसीह के निवास करने लगा। அல்லேலூயா. हालेलुया। வாசம் பண்ண ஆரம்பித்த உடனே निवास करने लगते ही 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 16 वचन कहती है, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. जो अंधेर में थे उनके लिए एक उजियाला ज्योति दिखाई दी। அல்லேலூயா. हालेलुया। 15ஆம் வசனம் சாரி
15 वचन में क्षमा மரண कीजिए। இருளின் திசையில் இருக்கிற வெளிச்சம் உதிக்க ஆரம்பித்தது. जो मृत्यु के जो अंधेर में थे उनके लिए उजियाला आई। இருண்டு கிடந்த அந்த நப்தலியை जो अंधेर में पड़ा था वो नप्तली को இயேசு கிறிஸ்து ஒளியாக்கினார். यीशु मसीह ने उजियाला बनाया। இயேசு கிறிஸ்து ஆகிய எங்க ஒளி அந்த இடத்திற்கு வந்தது. यीशु मसीह नाम हमारा ज्योति वहां पर आई। நப்தலியில் வந்து வாசம் பண்ணினார். नप्तली में आके निवास किया। அவர் வாசம் பண்ண वो निवास करते करते இருளாய் இருந்த நப்தலி வெளிச்சமாய் மாற अंधेर में ஆரம்பித்தது. पड़ा था नप्तली उजियाला बनने लगी। ஈனப்படுத்தின நப்தலி இப்பொழுது மகிமை பெற ஆரம்பித்தது. बेइज्जती किया गया नप्तली अभी महिमा मिलने लगी। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு கலிலேவை யார் ஈனப்படுத்த முடியுமா? अभी गलील को कोई बेइज्जती कर सकते हैं? யார் ஈனப்படுத்த முடியாது? कौन बेइज्जती कर सकते ஏன்னா हैं? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் முதல் ஆரம்பமே அங்கதான். क्योंकि यीशु मसीह के सुसमाचार को आरंभ वहां से ही है। இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் ஆரம்பமே அதுதான். यीशु मसीह के चमत्कार वहां से ही है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। கலிலேய கடற்கரையில் தான் சீஷர்களை முதலாக அழைத்தார். गलील के नदी के किनारे में इस चेलों को पहले அவருடைய बुलाया। ஊழியத்தின் தொடக்கமே கலிலேயா தான். उनका सेवा का शुरुआत गलील है। அதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். इसलिए भविष्यवक्ता कहता है இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் உதிக்கிறது. अंधेर में जो बैठे थे उनके लिए उजियाला आती है। ஹalleluya. हालेलुया। ஈனப்படுத்தின அந்த நப்தலியை கர்த்தர் மகிமையுள்ளதாய் बेइज्जती மாற்றினார் किया वो அல்லவா? नप्तली को महिमा रूप में बदल दिया ना। அதுதான் அவர்களுக்கு கிடைத்த விடுதலைங்க. वही उनका मिला हुआ एक छुटकारा। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட आज हमारे जीवन में भी ஈனப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம். बेइज्जती किया हुआ हाल में है क्या? இருண்ட நிலையில் இருக்கிறோம். अंधेर सा हाल में है क्या? அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் अपमान இருக்கிறோம். किए हुए परिस्थिति में है இன்னைக்கு क्या? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. आज परमेश्वर के पास எனக்கு कहिए, ஒரு விடுதலையை தாங்கப்பா. मुझे एक छुटकारा को आप दीजिए। ஈனப்படுத்துற நிலையில் இருந்து बेइज्जती हुआ हाल எனக்கு में மகிமை से வேண்டும். मुझे महिमा चाहिए। அவமானமான நிலையில் இருந்து अपमान स्थान में எனக்கு से என்னை உயர்த்துகிற நிலை வேண்டும். मुझे ऊंचा करने वाले हाल இருண்டு चाहिए। இருக்கிற நிலையில் இருந்து अंधेर में पड़ा हुआ எனக்கு परिस्थिति வெளிச்சம் में से வேண்டும். मुझे उजियाला चाहिए। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। என நப்தலியை போல நாமும் ஜெயம் கொள்ள क्योंकि வேண்டும். नप्तली के सामने हम भी विजय पाना है। நாமும் விடுதலை பெற்ற பெண்மானை போல हम இருக்க भी வேண்டும். छुटी हुई हरनी के समान होनी चाहिए। கர்த்தர் இந்த மூன்று விடுதலையை நப்தலி கொடுத்தார். परमेश्वर 3 छुटकारा को प्रभु ने दिया। போராடி ஜெயம் பெறுவார். संघर्ष करके विजय पाएगा। தேவனுடைய பலத்தினால் ஆளுகை செய்வார். परमेश्वर के सामर्थ्य से प्रभुता करेगा। இழிவான நிலையிலிருந்து மகிமையான நிலைக்கு வருவார். बेइज्जती किया हुआ हाल में से महिमा रूपी हाल में आएगा। இதுதான் நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட மூன்று விதமான விடுதலை. यही नप्तली के दिया गया 3 प्रकार की छुटकारा। ஹalleluya. हालेलुया। இந்த விடுதலையை நமக்கு கர்த்தர் ये கொடுப்பாராக. छुटकारा को हमें भी प्रभु देगा। நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे भी जीवन இந்த में மூன்று விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள इस வேண்டும். 3 तरह के आशीर्वाद को पा लेना நம்மளும் चाहिए। ஜெயம் பெற வேண்டும். हम भी विजय पाना है। ஆளுகை செய்ய வேண்டும். आप प्रभुता करना மகிமையை चाहिए। சுதந்தரிக்க तो வேண்டும். महिमा को हासिल कर लेना என है। கர்த்தர் நம்மை அழைத்ததை மகிமையை क्योंकि சுதந்தரிப்பதற்காக. प्रभु ने हमें बुलाया महिमा को हासिल कर लेने के लिए। ஹalleluya. हालेलुया। அடுத்து நப்தலியை குறித்து பார்க்கும் பொழுது दूसरा नप्तली के बारे में देखते அந்த समय வசனம் சொல்லுகிறது उस वचन कहती है அவன் ஒரு பெண்மான். वो एक हिरणी है। ஹalleluya. 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 முதல்ல நம்ம தியானித்தோம் விடுதலை பெற்றவன். पहला हम अध्ययन के छुटकारा पाया हुआ। ஹalleluya. அதுக்கு மூன்று வித காரியங்கள் நம்ம தியானித்தோம். उसके 3 प्रकार के कार्य अध्ययन किए। இப்பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது अब वचन कहती அவன் है ஒரு பெண்மான். वो एक हरणी है। இந்த மான்களை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படினா ये हिरणों के बारे में देखते समय இந்த மான்கள் வேகமாய் ஓடக்கூடிய ये जो हिरणे हैं तेजी से दौड़ते हैं, ஆனால் அதிகமான ஆபத்தை சந்திக்கக்கூடிய. लेकिन अधिक विपत्ति को सामना करती है। ஹalleluya. हालेलुया। நமக்கு 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல दूसरा सामुएल दूसरा अध्याय 18 वचन में 2 சாமுவேல் chapter 2 verse 18ல दूसरा सामुएल दूसरा अध्याय 18 वचन में செருயாவின் குமாரராகிய யோவாப் அபிசாய் ஆசேகேல் இருந்தார்கள். सेरूया के पुत्र योआब अबीसाई और आसेगेल थे। ஆசேகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவன். आसेगेल बनेल चिक्कारे के समान वेग दौड़ने वाला है। ஹalleluya. हालेलुया। இந்த மான் எப்படி வேகமா ஓடுறது போல ஆசேகேல் ஓடுவானா. ऐसे हिरण कैसे तेजी से दौड़ती है वैसे आसेल दौड़ता है। வேகமாய் ஓடியே இறந்தவன் ஆசேகேலானா. देखो तेजी से दौड़कर मरा हुआ आसेल है। ஹalleluya. हालेलुया। ஓடிக்கிட்டே இருக்கிறான். दौड़ते रहता है। அங்க சொல்றான் वो कहता என் है பின்னாடி வராத. मेरे पीछे तो मत आ। ஆனா கடைசில அந்த ஆபத்தை அவன் சந்திக்கிறான். आखिर में वो विपत्ति को सामना करता है। மான்களுடைய நிலையும் அதுதான். हिरणों के हाल भी वही அது है। நல்ல வேகமாய் ஓடும். वो अच्छे से दौड़ती है ஆனா அதிகமான ஆபத்தை சந்திக்கிறான். लेकिन अधिक विपत्तियों को सामना करती है। ஆனால் அந்த ஆபத்தில் இருந்தும் उस विपत्तियों में से கர்த்தர் அந்த மான்களை காப்பாற்றுகிறார். प्रभु वो हिरणों को बचाता है। ஹalleluya. हालेलुया। அந்த மான்களை காப்பாற்றுகிறார். वो हिरणों को बचाता है। சோ இன்னைக்கு வேகமாய் ஓடுகிற அனுபவம் பெற்றவன் நப்தலி. वेग से दौड़ने वाला अनुभव को पाया हुआ नप्तली है। ஹalleluya. हालेलुया। யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு தான் உயிரோடு இருக்கிற செய்தியை तो यूसुफ अपने मैं जीवित होकर के उस संदेश को अपने पिताजी को கொண்டு वந்தது நப்தலி என்று சொல்லுகிறார். तो ले आया हुआ एक नप्तली करके कहते हैं। ஹalleluya. हालेलुया। எல்லா சகோதரருக்கு முன்பாக ஓடி வந்து எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக सारे ஓடி भाइयों வந்து के आगे सबसे आगे दौड़ कर आकर தகப்பனிடம் யோசேப்பு உயிரோடு இருக்கிறாய் சொன்னான்னு சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். लेकिन पिता के पास पहले आके कहा करके कुछ शास्त्र के पंडित कहे சோ வேகமாய் ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். तेजी से दौड़ने वाले होना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। வேகமாய் ஓடுதல்ல பாருங்க அகிமாசை குறித்து நம்ம பார்க்கலாம். लेकिन तेजी से दौड़ने वाले में अहिमास के बारे में हम देखते हैं। நல்ல செய்தியை வேகமாய் கொண்டு போகிறார். अच्छे संदेश को तेजी से दौड़ कर ले जाता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சோ எப்பொழுதுமே நாம் கர்த்தருக்காக வேகமாய் ஓடுகிறவர்களா இருக்க हमेशा हम प्रभु के लिए वेग से दौड़ने वाले बनना चाहिए। அடுத்து இந்த மான்களை குறித்து பார்க்கும் பொழுது दूसरा हिरणों के बारे में देखते समय சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது बन संहिता 29वां अध्याय वो 9वां वचन में Psalms 29:9
बन संहिता 29:9 கர்த்தருடைய சத்தம் प्रभु के जो शब्द பெண் மான்களை ஈனும்படி செய்து जो हरनियों को गर्भपात हो जाता है, காடுகளை வெளியாக்கும். वो जो अरण्य को पतझड़ हो जाती है, அல்லேலூயா. हालेलुया, பெண் மான்களை ஈனும்படி செய்கிறதா. हरनियों को गर्भपात हो जाता है, அல்லேலூயா. हालेलुया। இந்த மான்களை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ये हरनियों के बारे में देखते समय இது வந்து ரொம்ப சாதுவான விலங்கு. ये बहुत बड़ा एक शांत एक நம்ம जानवर வீட்ல है, இருக்கிற ஆடு மாதிரி தான். हमारे घर में रहने वाले भेड़ के समान, அல்லேலூயா. हालेलुया। அது குட்டி போட்டா 2-3 குட்டி போடும். अगर वो बच्चा दिया तो एक या दो तीन देती है, ஆனால் ரொம்ப பலவீனமான விலங்காய் இருப்பதினால் लेकिन बहुत निर्बल एक जानवर है, குட்டிகளை इसीलिए ஈனும் பொழுது அதிக வேதனைப்படும். लेकिन बच्चों को देते समय बहुत वेदना उठाती है, அல்லேலூயா. हालेलुया। அதிகமான வேதனைப்பட்டு தான் அந்த குட்டிகளை அது ஈன ஆரம்பிக்கும். दर्द को सह करी वो जो बच्चों को जन्म देती है, மோஸ்ட்லி எல்லா விலங்குகளுக்குமே மனிதர்களுக்குமே அந்த காரியம் உண்டு. लेकिन बहुत सारे जानवरों को और मनुष्य के भी वो जो पीढ़ी होती है, ஆனால் பலமில்ல விலங்குகள் வந்து அதை என்ன தாங்கிக் கொள்ளுகிறது. लेकिन जो बल होती है वो जानवर सह लेती है, ஆனா பலவீனமான விலங்குகள் அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு கதற ஆரம்பிக்கும். लेकिन निर्बल जानवर जो है उसे सह नहीं पाती, से चिल्लाती है। அதை பார்த்து தான் அப்படி அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், इसलिए से देख के संगीतकार कहता है, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். प्रभु की जो वाणी है हरनियों को गर्भपात हो जाती है। அப்படின்னா என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? கர்த்தருடைய சத்தத்தினால प्रभु के जो वाणी से பலன் அடைந்து बल पाकर இந்த மான்கள் குட்டி போட ஆரம்பிக்கிறது. ये जो हरनियों जो है बच्चे देने लगती है, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சத்தத்தினால பலனடைகிற தன்மை இந்த மான்களுக்கு உண்டு. प्रभु के वाणी से बल पाना वो सामर्थ्य ये जो हरनी को है, அல்லேலூயா. हालेलुया। சத்தத்தினால இது அதிகமாய் பலனடையும். ये जो आवाज से अधिक बल पाती है। மானுடைய குணத்தை பார்த்தோம் அப்படின்னா मान के गुण को देखें, வறண்டு போய் நிற்கும் பாருங்க தாகத்துல. जो सूखा सूखा रहती है प्यास से, அது எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, वो कितना भी थका हुआ होने दो, ஏதாவது ஒரு சிங்கம் புலி சத்தம் போட்டுட்டுனா कोई भी एक सिंह या शेर आवाज किया तो அதை விட வேகமா ஓட முடியாது. उससे भी அவ்வளவு fast ஆ ஓடும். इतना तेजी से दौड़ती है। சத்தத்தை கேட்ட உடனே அது பலனடையும். वो आवाज को सुनते ही बल पाती है। அப்படிப்பட்ட ஒரு விலங்கு தான் இந்த மான். ऐसे एक जानवर ये हरनी है। நப்தலி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? नप्तली के दिया आशीर्वाद क्या है? கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே பலனடைய வேண்டும். प्रभु की आवाज को सुनते ही बल पाना। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமே, आज हम प्रभु की आवाज को सुनते हैं, எத்தனை பேர் பலனடைகிறோம்? कितने लोग बल पाते हैं? அன்னைக்கு பேதுரும் யோவானும் उस दिन पस्तर से यूहन्ना அலங்கார வாசல்ல ஒரு முடவன் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். एक शोभामयन फाटक में एक लूला बैठा था। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன உடனே यीशु मसीह के नाम से उठकर चल कर, அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. उसका पैर सब सीधा हो गई। ஹalleluya. हालेलुया। கால்களும் கரடுகளும் उसका பலன் पैर கொள்ள ஆரம்பித்தது. पैर और उसका टेढ़ा मेढ़ा सब கர்த்தருக்கு बल पाएंगे। காத்திருக்கிறவர்கள் प्रभु के बाद जो புது பலன் அடைவார்கள். नया बल पाएंगे। சோ இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே प्रभु के वाणी को सुनते ही நமக்குள் ஒரு பலன் வர வேண்டும். हमारे अंदर एक बल आना चाहिए। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப அந்த பலன் வருகிற வரைக்கும் वो जब बल आने तक நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து हम प्रभु के चरणों में बैठना है। ஹalleluya. हालेलुया। சோ நப்தலி கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. नप्तली को मिला हुआ आशीर्वाद को அவன் देखिए। மானை போல வேகமாய் ஓடுகிறவன், वो हरनी के துரிதமாய் समान காரியத்தை செய்கிறவன். हरनी के समान तेजी से दौड़ता है। சோ இன்னைக்கு நாம் கர்த்தருக்காக ஓட பழக வேண்டும். आज हम प्रभु के लिए दौड़ने सीखना चाहिए। இவன் மானை போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே பலன் கொள்ளுகிறவன். ये हरनी के समान परमेश्वर की वाणी को सुनते ही बल पाता है। சோ இன்னைக்கு நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நமக்குள்ளாக ஒரு பலன் உண்டாக हम வேண்டும். भी परमेश्वर की वाणी को सुनते ही हमारे अंदर एक बल होने आनी चाहिए। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन कहती है, பலவீனனை எவனும் பலவான் என்று சொல்வானாக. वो जो निर्बल जो है वो मैं बलवान करके कहेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம சரீர அளவுல பலவீனப்பட்டு हम இருக்கலாம். शरीर के द्वारा में निर्बल होते கர்த்தருடைய हैं, சத்தம் வர ஆரம்பிச்சு लेकिन அப்படினா प्रभु की आवाज आते ही நமக்குள்ளாக சரீர பலவீனத்தை மிஞ்சுகிற பலன் உண்டாகும். हमारे भी शरीर में जो ऐसा बल आ जाती है, बढ़कर बल आ जाती அந்த है। வல்லமை ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்டு. वो सामर्थ्य परमेश्वर की आवाज को है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய சத்தம் எப்படி உள்ளது? प्रभु की वाणी कैसी है? அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. वो आत्मा और जीवन है। ஹalleluya. हालेलुया। ஆவியில நம்ம சோர்ந்து போயிருந்தால் அது ஆவியை உயிர்ப்பிக்கும். अगर आत्मा में हम निराश हो तो उसे हमें जिलाएगी। நம்முடைய ஜீவன் ஐயோ போய்விடுமன்னு சொல்ற நேரத்துல புதிய ஜீவனை கொடுக்கும். हमारा அது. जान चली जाएगी ऐसे सोचने पर नया जीवन को देगी। அப்படிப்பட்ட சத்தத்தை ஒவ்வொரு நாள் கேட்கிறவர்களா இருக்க वैसे வேண்டும். वाणी को हमेशा हर दिन सुनने वाला बनकर होना தேவ चाहिए। பிள்ளைகள் ஒவ்வொருவருமே जब परमेश्वर के बच्चे हर ஒரு एक தீர்மானத்தோடு இருங்க. एक निर्णय के साथ ஒவ்வொரு रहिए। நாள் ஆண்டவருடைய சத்தத்தினால பலனடைய हर दिन வேண்டும். परमेश्वर की आवाज से मैं बल पाऊंगा। ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்க परमेश्वर வேண்டும். आवाज को मैं सुनते रहना है। ஹalleluya. हालेलुया। மனிதர்களின் சத்தத்தை கேட்க கேட்க நம்ம பலவீனம் அடைவோம். मनुष्य का आवाज को सुनते सुनते निर्बल होते ஆனா जाएंगे। ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பாருங்க. लेकिन प्रभु का आवाज को सुनकर நீங்களே देखिए, எதிர்பார்க்காத பலனை கர்த்தர் கொடுப்பார். आप भी न बाट जोने वाला एक बल को प्रभु देगा। ஹalleluya. हालेलुया। ஈன முடியாத மான் கூட ஈன ஆரம்பிக்கும். जो गर्भ नहीं हो सकती है वो जो हिरनी भी गर्भ बात हो ஆவிக்குரிய जाएगी। ரீதியில் நம்ம இப்படி தியானித்தோம் என்றால் आत्मिक रीति में ऐसे हम सोचेंगे இது तो வரைக்கும் ஆத்துமாக்கள் குட்டி போடாம இருக்கீங்களா? अब तक जो प्राणी जो है बच्चे नहीं दिए क्या? ஹalleluya.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்துமாக்களை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் பயன்படுத்துவார் प्राणों को लाने लायक प्रभु आपको उपयोग करेगा அவருடைய சத்தம் நமக்குள் வர ஆரம்பித்து उसका என்றால் आवाज हमारे अंदर आते ही நாமும் குட்டி போடுகிற மானா மாறிடுவோம் हम भी बच्चा देने वाले हिरनी के समान बन जाएंगे அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு நல்ல ஒரு வீரர்களாய் நாம் மாறி விடுவோம் प्राणों को लाने वाले अच्छा एक वीर बन जाएंगे சண்டே ஈவினிங் நம்ம தியானித்தோம் தரிசனத்தை குறித்து इसलिए संडे का जो शाम को हम अध्ययन के दर्शन के बारे ஒவ்வொரு में நாள் தேவ சத்தத்தை கேளுங்க हर दिन परमेश्वर की वाणी को सुनिए இந்த மானோட இன்னொரு தன்மை என்ன தெரியுமா हरनी के और एक गुण क्या है சங்கீதம் 18:33 बन संहिता 18:33 சாம்ஸ் 18:33 बन संहिता 18:33 அவரின் கால்களை वो अपने हमारे पैरों को மான்களுடைய கால்களை போலாக்கி हरनी को पैरों के समान है உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் ऊंचे स्थानों में खड़ा करेगा அல்லேலூயா हालेलुया என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் मेरे ऊंचे स्थानों पर मुझे खड़ा करेगा அல்லேலூயா हालेलुया சப்போ முன்ன அந்த மான் பாருங்க देखो हरनी को देखिए ஒரு சாதாரண விலங்கு தான் एक साधारण जानवर ஆனா है அது எங்க ஏறுகிறதா लेकिन कहां पर चढ़ती है உயர்ந்த ஸ்தலங்கள்ல ஏறி போய் நிற்கிறது ऊंचे स्थानों पर चढ़कर जा खड़ी होती है அல்லேலூயா हालेलुया இன்னைக்கு நம்முடைய கால்களும் மான்களை கால்களை போலாக்கும் என்றால் हमारे भी जो पैर जो हरनी के पैर के समान होना है तो நாமும் உயர்ந்த ஸ்தலத்துல போய் நிற்க முடியும் हम भी ऊंचे स्थान में जाके खड़े हो सकते हैं அல்லேலூயா हालेलुया இந்த உயர்ந்த ஸ்தலம் என்பது என்ன ये ऊंचा स्थान बोले तो क्या ஆவிக்குரிய ரீதியில आत्मिक रीति में நாம் எப்பொழுதுமே வானத்திற்குரிய காரியங்களை சிந்திப்பது हम हमेशा स्वर्ग के कार्य को सोचना மேலான காரியங்களை சிந்திப்பது ऊंचे विषय को सोचना ஆவிக்குள்ளான அனுபவத்தில் வாழ்வது आत्मिक अनुभव के अंदर जीना நம்முடைய கால்கள் மான்களுடைய கால்களை போலும் ஆகும் என்றால் हमारे जो पैर जो हिरनी के पैर के समान बनना है तो। அல்லேலூயா हालेलुया நாமும் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு போக हम भी முடியும் ऐसे ऊंचे ऊंचे स्थान में जा सकते हैं ஆவிக்குரியில் இன்னும் மேலான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் आत्मिक जीवन में और ऊपरी कार्य को सीख सकते हैं சோ நப்தலி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பெண்மா नप्तली के दिया गया आशीर्वाद அந்த பெண்மானை போல அவன் வேகமாய் वो ஓடுகிறவன் हरनी के समान तेजी से दौड़ता சொன்னீங்க है நாம் கர்த்தருக்காய் வேகமாய் ஓட हम வேண்டும் प्रभु के लिए तेजी से दौड़ेंगे அவன் கர்த்தருடைய சத்தத்தினால் பலன் वो அடைகிறவன் प्रभु की आवाज से बल पाता है இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க வாசிக்க வாசிக்க புது பலன் பெற்றுக்கொண்டே இருக்க आज हम प्रभु வேண்டும் के वचन को पढ़ते पढ़ते सुनते सुनते नया बल को प्राप्त करते மான்களை हैं போல உயர்ந்த இடங்கள்ல நிற்கிறவன் हरनी के அவன். समान ऊंचे स्थानों पर खड़ा होता है சொன்னீங்க நாம் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நோக்குகிறவர்களாய் आज இருக்க हम नीचे வேண்டும் कार्य को नहीं ऊंचे कार्य को याद करना है மேலானவைகளை சிந்திக்க வேண்டும் ऊंचे कार्य को सोचना है உயர்ந்த இடத்தை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்ள ऊंचे வேண்டும் स्थानों की ज्ञान को पा लेना चाहिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया பத்மு தீவில யோவான் அப்போஸ்தலர் இருந்தாலும் पद्मस टापू में योहना देने वाला था वहां पे யோவான் योहना ஹalleluya ஹalleluya இருந்தாலும் கூட ஆவிக்குரிய ரீதியில பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டார் பாருங்க आत्मिक रीति से स्वर्ग में जाके आ गया சொன்னீங்க நம்மளால போக முடியல क्यों आज हमसे नहीं हो पा ஏன் रहा है நம்மளால ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்க क्यों முடியல हम आत्मिक दर्शनों को देख नहीं पा रहे हैं 2022 வருடத்துல ये 2022वां साल में அநேகர் தரிசனங்களை பார்க்கிற கண்களை உடையவர்களாய் இருக்க कई வேண்டும் सारे लोग दर्शन को देखने वाले आंखों के साथ होनी இன்னும் चाहिए மேலான காரியங்களை நான் பார்க்கணும்பா और भी ऊपरी कार्यों में அந்த देखना है பரலோக காரியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் स्वर्ग का विषय को जान लेना है ஆண்டவரே உட்கார்ந்து ஜெபிங்க प्रभु के पास बैठ के प्रार्थना कीजिए நிச்சயமாக निश्चय ஒரு பலவீனமான மான் கூட एक निर्बल हिरनी ஒரு भी பலவீனமான மான் தான் एक निर्बल हरनी உயர் है ஸ்தலங்கள்ல போய் ஏற முடியும் ऊंचे என்றால் स्थान में चढ़ सकती है இன்னைக்கு तो நீங்களும் நானும் ஏற முடியும் आज आप और मैं चढ़ सकते हैं ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்போ இந்த நப்தலி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் नप्तली को दिया गया आशीर्वाद ஒன்று அவன் விடுதலை பெற்றவன் एक छुटकारा पाया हुआ ஹalleluya हालेलुया இரண்டாவது அவன் பெண்மானை போல இருக்கிறான் दूसरा हरनी के समान है ஹalleluya हालेलुया இன்னொரு காரியத்தை நாம தியானிக்கல போறோம் और एक कार्य को அந்த हम अध्ययन வசனத்தை कर தியானிக்க போகிறோம் उस वचन को देखकर अध्ययन करने वाले हैं அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான் वो सुंदर बातों को बोलता है ஹalleluya हालेलुया எப்படிப்பட்ட வசனம் कैसा वचन இன்பமான வார்த்தைகளை பேசுகிறவன் அவன் सुंदर वचनों को बोलता है ஹalleluya हालेलुया இதுதான் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசனம் यही बहुत बड़ा भविष्यवाणी है யாக்கோபு சொன்ன இதுல இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசனம் याकूब कहा हुआ बातों में ये बहुत बड़ा भविष्यवाणी है இந்த தீர்க்கதரிசனம் யார் என்றால் ये भविष्यवाणी क्या है இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது यीशु मसीह को बताती है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இன்பமான வசனங்களை பேசினது தான் இயேசு கிறிஸ்து अच्छे वचनों को बोलना यीशु मसीह है ஜனங்கள் தன்னிடத்துல வந்த அத்தனை ஜனங்களோடு अपने पास आए हुए सारे लोगों को நல்ல அன்பான வார்த்தைகள் अच्छे प्रेम भरा शब्दों को ஆறுதலான வார்த்தைகள் तसल्ली देने वाले शब्दों கிருபை को பொருந்திய வார்த்தைகள் अनुग्रह से भरा हुआ शब्दों को எல்லாரோடு பேசினார் பாருங்க सबके साथ बोला देखो நப்தலி இன்பமான வசனங்களை பேசுகிறவன் என்றார் नप्तली सुंदर बातों को बोलने वाला बोले तो இந்த நப்தலி தேசத்துல இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை அது குறிக்கிறது The नप्तली देश में यीशु मसीह क्या हुआ सेवा को जताती है யாக்கோபு அன்றைக்கே தீர்க்கதரிசனமாய் உரைத்திருக்கிறார் याकूब उसी दिन भविष्यवाणी कर दिया உங்களுக்கு இன்பமான வார்த்தை நப்தலியில இருந்து தான் வரப்போகுது आपकी जो सुंदर बातें नप्तली से ही आने वाली है அந்த நப்தலியில இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வார் என்பதை वो குறித்தார் नप्तली में यीशु मसीह सेवा करे करके बताया அதான் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தின் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது ऐसे 9 आधे 2 और 3 में देखते समय ஐசாயா chapter 9 verse 2 and 3 ऐसे 9 2 और 3 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை जो கண்டார்கள் अंधियारे में चलने वाले लोग बड़े ज्योति को देखेंगे மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் और பிரகாசித்தது जो लोग घोर अंधकार से भरे हुए मृत्यु के देश में हैं उनके ऊपर एक ज्योति அந்த चमकेगी ஜாதி திரளாக்கி वो जातियों को बढ़ाकर அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் उसको आनंद को बढ़ाते हैं அறுப்பில் மகிழுகிறது போலவும் वो सामने जैसे कटनी के समय आनंद கொள்ளையை करते பங்கிட்டுக் हैं கொள்கையில் கழிகிறது போலவும் और जैसे लूट में मगन होते हैं உமக்குள் மகிழுகிறார்கள் आपके अंदर मगन होते हैं ஹalleluya हालेलुया இருளிலிருந்து அந்த நப்தலியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் जो பாருங்க
अंधियारे में जो बैठा वो नप्तली को उजाले में மத்தேயு लाया 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல मत्ती 4 अध्याय 13 वचन में Matthew chapter 4 verse 13 मत्ती 4 अध्याय 13 நாசரத்தை விட்டு नाजरेत को छोड़कर ஹalleluya हालेलुया நாசரத்துல இருந்தார் இயேசு கிறிஸ்து नाजरेत में था यीशु ஆனா मसीह ஊழியம் பார்க்க ஆரம்பித்த உடனே लेकिन सेवा करते ही என்ன பண்ணார் நாசரத்துல பண்ணல क्या किया नाजरेत में नहीं அவர் किया முதல்ல எங்க வந்தார் वो தெரியுமா पहला कहां पर आया நாசரத்தை விட்டு வெளியே வந்தார் नाजरेत से बाहर आकर செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் ज़ेबूलून नप्तली और देश के सीमा में थे கடற்கரைக்கு அருகான கப்பர்நபுகிலே வந்து வாசம் वो பண்ணினார் झील के जो पास कफरनहूम में आके निवास किया அதே அதிகாரத்தின் 14 இருந்து 17 வரைக்கும் வாசிக்கும் वही பொழுது अध्याय के 14 अध्याय से 17 तक पढ़ने மனம் से திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று मन சொல்லி फिरिए स्वर्ग राज्य समीप அவர் है தன்னுடைய करता। சுவிசேஷத்தை தொடங்க वो ஆரம்பித்தார் अपने सुसमाचार को शुरुआत करने அவர் लगा பிரசங்கிக்க தொடங்கி वो ஆரம்பித்தார் उपदेश देने शुरू किया ஹalleluya हालेलुया அவருடைய இன்பமான वो வார்த்தையானது उसके सुंदर बातें முதல்ல கலிலேயில் தொடக்க ஆரம்பித்தது पहले पहले गलील में शुरू हुई அன்று அங்க தொனித்த அதே வார்த்தை தான் वहां पे ध्वनि वही शब्द இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் தொனித்து கொண்டு आज இருக்கிறது सारे जगत में वो आवाज सुन இன்றைக்கு सुनाई दे இந்த रही மனம் है திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி आज भी कहते हैं मन फिरो स्वर्ग राज्य समीप है இந்த करके உலகம் முழுவதும் தொனித்து கொண்டிருக்க காரணம் என்ன ये தெரியுமா सारे दुनिया में कैसे गूंज रही का कारण क्या है இருளில் இருந்த நப்தலியை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் अंधियारे में था नप्तली को परमेश्वर ने उजियाले में लाया ஹalleluya हालेलुया ஹalleluya இன்பமான வார்த்தைகள் அவனிடத்தில் புறப்பட ஆரம்பித்தது सुंदर बातें उसके द्वारा उत्पन्न होती है இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகளும் இன்பமாய் இருக்க வேண்டும் हमारे भी शब्द सुंदर होनी चाहिए ஹalleluya हालेलुया இன்பமான வார்த்தையை பேச ஆரம்பிங்க मधुर शब्दों को कहना शुरू कीजिए இயேசுவை போல यीशु मसीह के समान நானும் இன்பமான வார்த்தைகளை பேச हम भी வேண்டும் सुंदर बातों को कहना है நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது नीति वचन 15 अध्याय 26 वचन को देखते समय Proverbs chapter 15 verse 26 नीति वचन 15 अध्याय 26 वचन சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் शुद्ध जो शुद्ध है उनका जो वचन है बहुत मनभावने हैं ஹalleluya हालेलुया சுத்தவான்களுடைய வார்த்தை எப்படி இருக்குமா शुद्ध जन के वचन कैसी रहती है இன்பமாய் இருக்கும் मनभावने हैं இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தரா இருக்கிறார் यीशु मसीह इसलिए पवित्र है அதான் அவருடைய வார்த்தை இன்பமா இருந்துச்சு इसलिए उसका वचन जो मनभावना அவர்ட்ட है யார் வந்து பேசினாலும் மணிக்கணக்கில் உட்கார்ந்து उसके पास जो भी आगे बात करते हैं घंटों घंटों बात करते 3 நாட்கள் உட்கார்ந்து பிரசங்கிச்சாலும் கேட்க ஆயத்தமா இருந்தாங்க 3 दिन आगे बैठ के उपदेश करे संदेश दिया तो भी ஏன்னா बैठ அந்த के सुनते हैं வார்த்தையில இருந்தது அந்த இன்பம் क्योंकि वो सब वचन में मधुर था ஜனங்கள் கேட்க கேட்க மகிழ ஆரம்பித்தார்கள் लेकिन लोग सुनते सुनते मगन होने लगे கேட்க கேட்க மனதிற்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் பிறக்க लेकिन ஆரம்பித்தது सुनते सुनते मन के अंदर एक आनंद उत्पन्न होने लगी ஹalleluya हालेलुया இன்னைக்கு நீங்கள் நானும் சுத்தவான்களா இருக்கிறோம் आज என்றால் आप और हम अगर शुद्ध जन है तो பரிசுத்தவான்கள் என்றால் पवित्र है तो இன்பமான வார்த்தைகளை பேச வேண்டும் सुंदर वचनों को बोलना है ஹalleluya हालेलुया நம்மிடம் பேசுகிறவர்கள் हमारे पास बात करने वाले நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் हमारे बारे में आनंद करना है நாம் பேசுகிற வார்த்தைகள் हम மூலமாக जो करते हैं शब्द மற்றவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு சமாதானம் உண்டாக दूसरे வேண்டும் के द्वारा अंदर एक अच्छे शांति को देना ஆறுதல் है உண்டாக வேண்டும் तसल्ली आना चाहिए ஹalleluya हालेलुया அப்படிப்பட்ட வார்த்தை பேசலாமா ऐसे शब्दों को हम बात करेंगे क्या இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க आज एक निर्णय ले நான் लीजिए இன்பமான வார்த்தை பேசணும் मैं सुंदर बातों को कहूंगा கடினமான வார்த்தை வேண்டாம் कठिन शब्द नहीं கோபமான வார்த்தை வேண்டாம் गुस्सा भरी शब्द नहीं பொறாமையான வார்த்தை வேண்டாம் एक गुस्से वाला नहीं இயேசுவை போல यीशु मसीह के नाई இன்பமான வார்த்தையை பேசணும் सुंदर बातों को कहना है ஹalleluya हालेलुया அடுத்ததுங்க பாருங்க दूसरा சங்கீதம் इधर 55 14ல बन संगीत 55:14 में Psalms 55:14ல बन संगीत 55:14 में நாம் ஒருமித்து हम एक होकर இன்பமான ஆலோசனை பண்ணி मन भाव ने अगुवाई कर கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம் भीड़ के साथ भवन में ரெண்டாவது जाएंगे நம்முடைய ஆலோசனை இன்பமா இருக்கணும் दूसरा हमारे अगुवाई जो है वो जो मीठी मीठी होनी சில பேர் चाहिए ஆலோசனை பண்ற சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க कुछ लोग अगुवाई करते बोलकर लड़ाई करते रहते हैं ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆலோசனை பண்ற சொல்லி அங்க வந்து பெரிய விவாதம் வந்துரும் लेकिन वो सम्मति देते बोलकर वहां पे बहुत बड़ा विवाद हो जाती है டிவில இப்ப டிபேட் வைக்கிறாங்கல்ல अभी टीवी में जो वाद विवाद रखते हैं ना அப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் பேச वैसे ஆரம்பிச்சு हर एक तरफ कोने में बात करने அப்படி लगेंगे இருக்க கூடாது ऐसा नहीं होनी चाहिए நம்முடைய குடும்பத்துல ஒரு ஆலோசனை பண்ணினாலும் हमारे परिवार में एक सम्मति देते तो சபையில ஒரு ஆலோசனை பண்ணினாலும் कलीसिया में एक सम्मति देते அந்த तो ஆலோசனை இன்பமா இருக்க வேண்டும் वो जो सम्मति है एक मीठी मीठी होनी चाहिए ஹalleluya हालेलुया ஜெபம் பண்ணுங்க प्रार्थना कीजिए ஆண்டவர்ட்ட கேளுங்க परमेश्वर से நாங்க मांगिए எந்த ஒரு ஆலோசனை செய்தாலும் मैंने जो कुछ भी करता हूं நாங்கள் அது तो சபையாய் செய்தாலும் वो कलीसिया में करते நாங்கள் हैं तो குடும்பமாய் ஒரு ஆலோசனை हम செய்தாலும் परिवार के साथ मिलकर एक सम्मति करते हैं அல்லது तो நான் என் கணவன் மனைவியா இணைந்து ஒரு ஆலோசனை செய்தாலும் अगर हमें पति पत्नी मिलकर एक अगुवाई करते हैं அந்த तो ஆலோசனை இன்பமா இருக்கணும் वो जो सम्मति है मीठी मीठी होनी चाहिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆலோசனை முடிவுல சந்தோஷம் இருக்கணும் वो जो सम्मति के जो अंत में एक आनंद होनी चाहिए ஆலோசனை முடிவுல பிரிஞ்சிட்டு போயிட கூடாது वो जो सम्मति का जो अंत में बिछड़ कर नहीं जाना है ஹalleluya हालेलुया அப்படி ஆலோசனை பண்ணிட்டு தான் சபைக்கு வந்தாங்க वैसा जब सम्मति करके ही कलीसिया में आए அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது वचन वैसे ही कहती நான் है ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி हम एक होकर मीठे मीठे बातों कर கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம் भीड़ के साथ मंदिर में आए ஹalleluya हालेलुया அப்ப வீட்ல நல்ல ஒரு இன்பமான ஆலோசனை பண்ணிட்டு சபைக்கு வந்தா அந்த கலிஷம் ஆச்சே मीठे बातें कर कलिशा में आए तो சபையும் ஆசீர்வாதமா இருக்கும் कलिशा में आशीर्वाद बनकर रहेगी நாமளும் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்களை பெற முடியும் हम भी परमेश्वर समूह में आशीर्वाद का पा
सकते हैं ஹalleluya हालेलुया வீட்ல இருந்து புறப்படும் பொழுதே घर से निकलते समय ही ரெண்டு பேர் சண்டை போட்டு இங்க வந்து உட்கார்ந்தா दोनों लड़ाई करके यहाँ पे சபை बैठेंगे तो ஆசீர்வாதமா இருக்காது कलीसिया में आशीर्वाददायक नहीं சபையில रहेगी இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது कलीसिया में रहने वाला आशीर्वाद भी आपको नहीं मिलेगा ஹalleluya हालेलुया நம்முடைய வார்த்தை இன்பமா இருக்க வேண்டும் हमारे शब्द मीठी होनी चाहिए நம்முடைய ஆலோசனை இன்பமா இருக்க வேண்டும் हमारा जो सम्मति है मीठी होनी चाहिए அடுத்து ஒரு இன்னொரு இன்பத்தை பாருங்க दूसरा एक मधुरता को देखिए நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் नीति वचन 27 वाद्य 9 वचन Proverbs 27:9 नीति वचन 27:9 பரிமள தைலமும் जो इतर சுகந்த தூபமும் जो गंधरस இருதயத்தை களிப்பாக்குவது போல हृदय को मनोहर कैसा करती है ஒருவனுடைய சிநேகிதன் एक का दोस्त உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும் देखो मनोहर सम्मति से मन आनंदित होता है மூணாவது என்ன தெரியுமா तीसरा क्या पता है பாராட்டுதல் வந்து இன்பமாய் மாறணும் एक तारीफ करते हैं ना वो आनंद में बदलना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இப்ப நீங்க ஒருத்தங்கள வந்து பாராட்டுறீங்க देखो आप दूसरे को तारीफ करते हैं तो அவங்கள பாராட்டும் பொழுது उसे तारीफ करते समय அவங்க சந்தோஷப்படணும் वो मगन होना है அவங்க சொல்லக்கூடாது उन्हें कहना चाहिए முகத்துக்கு முன்னாடி இப்படி தான் பேசுவாங்க பின்னாடி போய் வேற பேசுவாங்க சொல்லக்கூடாது वो चेहरे के सामने ऐसे ही बोलते पीछे जाके कुछ भी दूसरा बोलता है ऐसे नहीं कहना है ஹalleluya हालेलुया வசனம் தான் சொல்கிறது वचन वही कहती है ஒருவனுடைய சிநேகிதன் दूसरे का मित्र உட்கருத்தான ஆலோசனையினால अच्छे सम्मति से அவன் பாராட்டுகிற அந்த பாராட்டு देखो वो जो करने वाला तारीफ களிப்பா இருக்கிறது वो जो बहुत आनंद होती है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்ப நம்ம யார பாராட்டினாலும் சரி हम किसको भी तारीफ करें சந்தோஷம் உண்டாகணும் आनंद होनी चाहिए ஹalleluya हालेलुया அப்படிப்பட்ட பாராட்டுதலை கொடுப்பதற்காக நம்ம மாறணும் ऐसे तारीफ देने वाले रूप में हम बनना चाहिए ஹalleluya हालेलुया நம்மளை பத்தி சொல்லக்கூடாது நம்மளை பத்தி சொல்லக்கூடாது हमारे बारे में नहीं कहना है முன்னாடி ஒன்னு பேசுவாங்க பின்னாடி ஒன்னு பேசுவாங்க சொல்லக்கூடாது आगे कहते पीछे कहते ऐसे नहीं बोलना चाहिए அவங்க பாராட்டினாலும் கண்டிச்சாலும் சரியா இருக்குன்னு சொல்லணும் वो जो तारीफ करे तो भी ताड़ना देते तो भी सही है करके कहना चाहिए ஹalleluya हालेलुया பாராட்டினாலும் சந்தோஷமா वो ஏற்றுக்கணும் तो तारीफ किया तो भी आनंद के साथ ले लेना है கண்டிச்சாலும் சந்தோஷமா अगर ஏற்றுக்கணும் ताड़ना देते तो भी आनंद के साथ ले அந்த लेना है மாதிரி சிநேகிதர்கள் நமக்கு இருக்கணும் ऐसे मित्र हमारे लिए होनी चाहिए ஹalleluya हालेलुया ஒருவனுடைய சிநேகிதன் एक का मित्र அந்த அளவுக்கு நம்ம ஒருவருக்கொரு என்ன இருக்குன்னா இணைந்து இருக்க तो வேண்டும் ऐसा एक दूसरे के साथ मेल मिलाप के साथ रहना ஒருவரோடு है சிநேகத்தில் நல்ல நேசத்தில் இருக்க வேண்டும் एक दूसरे अच्छा प्रेम के साथ रहना है அப்படி இருக்கும் பொழுது ऐसा रहते समय நம்முடைய பாராட்டுதல் அநேகரை களிப்பாக்கும் हमारे जो तारीफ करते हैं वो कई सालों को मगन करती है ஹalleluya हालेलुया அப்ப நப்தலி இன்பமான வசனங்களை பேசுகிறார் नप्तली सुंदर बातों को बोलता है அது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை वो குறிக்கிறது यीशु मसीह के सुसमाचार को जताती நம்முடைய है வார்த்தைகள் இன்பமாய் இருக்க வேண்டும் हमारे जो शब्द है मीठी मधुर होनी நம்முடைய चाहिए ஆலோசனை இன்பமாய் இருக்க हमारी வேண்டும் सम्मति मीठी और मधुर होनी நம்முடைய चाहिए பாராட்டுதல் இன்பமாய் இருக்க हमारी வேண்டும் तारीफ जो है वो मधुर होनी So, चाहिए இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ऐसे आशीर्वाद का हम भी पा लेना चाहिए கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நப்தலி குறித்து இன்னொரு மற்ற காரியங்களை அடுத்த வாரம் தியானிக்கலாம் प्रभु की इच्छा हो तो मप्तली के बारे में दूसरा अध्ययन करेंगे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया சோ இன்னைக்கு நான் சுருக்கமாய் சொல்லி விடுகிறேன் सारांश में कह देता हूं நப்தலின் குணங்கள் யுத்தத்திலே முன்னணியில் நிற்பது नप्तली का गुण है युद्ध में सामने खड़े रहना நப்தலி பெற்ற ஆசீர்வாதம் नप्तली पाया हुआ आशीर्वाद அவன் முதலாவதாக விடுதலை பெற்றவன் वो पहला छुटकारा पाया हुआ போராடி ஜெயம் எடுப்பதில் संघर्ष करके विजय पाने में தேவனுடைய பலத்தினால் ஆளுகை செய்வதில் परमेश्वर के बल से प्रभुता करना இழிவான நிலையிலிருந்து மகிமைக்கு வருவதில் जो अपमान भरे स्थान में से एक अच्छे स्थान में आना அவன் விடுதலை பெற்றவன் वो छुटकारा पाया இரண்டாவது அவன் பெண்மான் दूसरा एक हरणी है வேகமாய் ஓடுகிறவன் तेजी से दौड़ता है கர்த்தருடைய சத்தத்தினால் பலனடைகிறவன் प्रभु की आवाज से बल पाता है உயர்ந்த ஸ்தலத்துல நிற்கிறவன் ऊंचे स्थान में खड़ा होता சொன்ன है கர்த்தர் நம்மை எப்படி நிறுத்துவாரா प्रभु आज हमें से खड़ा करे இன்பமான வசனங்களை வசனிக்கிறவன் अच्छे वचनों को बोलता है வார்த்தை இன்பமாய் இருக்க जो வேண்டும் वचन मधुर होनी चाहिए ஆலோசனை இன்பமாய் இருக்க सम्मति வேண்டும் मधुर होनी चाहिए பாராட்டுதல் இன்பமாய் இருக்க तारीफ வேண்டும் मधुर होनी சோ चाहिए கர்த்தர் இப்படிப்பட்ட நப்தலின் ஆசீர்வாதங்களை प्रभु ऐसे नप्तली का आशीर्वाद को நமக்கும் நம்முடைய சபையார் அனைவருக்கும் கொடுப்பார் हमें और कलीसिया वाले सारे लोग को दे கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார் प्रभु आपका आशीष करे ரோய்ஸ் நாம் எழும்பி நின்று एक बार हम खड़े होकर கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் प्रभु के पास समर्पण करके प्रार्थना करने वाले हैं இன்னைக்கு நப்தலியை குறித்து நாம் தியானித்தது போல आज नप्तली के बारे में हम जैसे हम अध्ययन எங்களுடைய किए, வாழ்க்கையும் மாறட்டும் அப்பா हमारे भी जीवन बदलना है எங்களுடைய வாழ்க்கையில் अनेक போராட்டங்கள் இருக்கு हमारे भी जीवन में कई सारे संघर्ष है ஆனா நாங்கள் போராடி ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும் लेकिन उससे हम कुश्ती करके मलयुद्ध करके विजय पाना है நாங்களும் பெரிய போராட்டத்தை ஜெயமுள்ளவர்களாய் மாற்ற உதவி हम भी बहुत सारे कुश्ती को विजय रूप में बदलना கர்த்தருடைய है யுத்தத்துல முன்னணியில் இருக்க உதவி प्रभु के செய்வீராக. युद्ध में सबसे आगे खड़े रहना चाहिए எங்களுடைய வாழ்க்கையிலும் हमारे भी जीवन में நாங்கள் போராட்டத்தில் ஜெயம் பெறணும் हम संघर्ष को विजय पाना है கர்த்தருடைய பலத்தினால் ஆளுகை செய்ய प्रभु வேண்டும் से सामर्थ से प्रभुता करना है மகிமையான நிலைக்கு கடந்து வர வேண்டும் महिमा रूपी हाल में परिस्थिति में आगे அப்படி पहुंचना ஒப்பு है கொடுத்து நாம் ஸ்தோத்தரிக்கலாமா समर्पण के ताली बजाएंगे ஸ்தோத்தரிக்கிறோம் स्तुति करेंगे ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் हालेलुया, ஸ்தோத்தரிக்கிறோம் हालेलुया, ஸ்தோத்தரிக்கிறோம் பெண்மான்களைப் போல हरणी के समान வேகமாய் ஓடுகிறவர்களாய் तेजी से दौड़ने वाले கர்த்தருடைய சத்தத்தினால் प्रभु की பலனடைகிறவர்களாய் आवाज से बल पाने वाले உயர் ஸ்தலங்களை ஏறுகிறவர்களாய் ऊंचे இருக்க स्थानों में चढ़ने वाले இன்பமான வசனங்களை பேசி मधुर बातों को बोलकर இன்பமான ஆலோசனை பண்ணி मधुर सम्मति को देखकर இன்பமான பாராட்டுகளினால் मधुर तारीफों से மத்தளை மகிழ்விக்கிற दूसरे को मगन करना அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கும்படியாக ऐसे अनुग्रह को देने के ஒப்பு கொடுத்து लिए நாம் ஸ்தோத்தரிக்கலாம் समर्पण करके स्तुति करेंगे ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் हालेलुया, ஸ்தோத்திரம் हालेलुया, ஸ்தோத்திரம் हालेलुया। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள தேவனே சப்பா அந்த நாளிலும் கர்த்தாவே நப்தலி குறித்து நாங்கள் பார்த்தோம் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரி யுத்த காலத்தில் கர்த்தாவே முன்னணியில் நிற்கிற கர்த்தாவே நப்தலி போல ராஜாவே ஏசப்பா அவனுடைய வாழ்க்கை கர்த்தாவே சப்பா போராட்டம் தகப்பனே சப்பா மல்யுத்தமாக இருந்தாலும் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எல்லாத்திலையும் கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிற விடுதலை பெறுகிறவனாய் தகப்பனே சப்பா ஒரு விடுதலை कर्तावे பெற்றுக்கொள்கிறவனாய் மாறுகிறானப்பா देख प्रभु आज हम देखे थे नप्तली के बारे में प्रभु एक संघर्ष करके एक युद्ध कल में आगे सबसे आगे खड़े होकर युद्ध करने वाला बनता है प्रभु युद्ध में विजय पाता है प्रभु के सामर्थ से प्रभु के दिया हुआ बल से प्रभु जी हालेलुया ओ युद्ध को पर विजय पाता है उसका जीवन एक आसान जीवन नहीं है हमारा भी आत्मिक जीवन प्रभु जी एक आसान आराम का जीवन नहीं है एक युद्ध एक मल्लयुद्ध एक कुश्ती करने वाले एक जीवन है प्रभु जी अच्छे कुश्ती को लड़ना है विश्वास को रखवाली करना अच्छे दौड़ को दौड़ना है विश्वास को रखवाली करना है प्रभु आखिर में प्रभु जी सबके लिए प्रभु जी हमारे लिए विश्वास है उसी का प्रभु जी हम रखवाली करना है ये सब நல்ல போராட்டத்தை போன ஓட்டத்தை முடித்தேன் ये सब விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொன்னதுபடி தகப்பனே ये सब கடைசியில் நாங்கள் கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்பா எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு கர்த்தா யுத்தமோ எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் தகப்பனே எங்களுடைய கர்த்தாவே சபா நாங்கள் தேவனுக்கு ஆய் செய்கிற யுத்தம் தகப்பனே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற யுத்தமாக இருக்கணுமப்பா அதில் எந்தவித பாராட்டம் எங்களுக்கு வேண்டாமப்பா அதில் எந்தவித மகிமை எங்களுக்கு வேண்டாமப்பா நான் தேவனுடைய யுத்தத்தை செய்கிறவா இருக்கணுமப்பா ये सब கடைசியில் நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஒரு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறீரப்பா அதில் விசுவாசிக்கிற ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா பரிசுத்த தேவனே சபா விடுதலை பெற்ற ஒரு பெண்மானை போல இருக்கானப்பா ये सब एक छुटी हुई हरनी के समान है प्रभु सारे चीजों में सारे हमारे जीवन में एक छुटकारा चाहिए प्रभु आपके बल से हम प्रभुता करना चाहिए प्रभु जी हालेलुया एक ऊंचे स्थानों में चढ़ना है ये सब और உயர்ந்த ஸ்தலத்தில் நான் ஏறணும் தகப்பனே அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுங்கப்பா ஆமென் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா விடுதலையாய் தகப்பனே சப்பா ஏசப்பா ஸ்தோத்திரிக்கு இழிவான ஸ்தானத்தில் இருந்த அந்த வாழ்க்கை ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு வர நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா एक बेइज्जती एक तुच्छ माना गया एक स्थान में से ऊंचे स्थान में महिमा भरे स्थान में आप लाते हैं प्रभु जी एक नप्तली को दिया गया आशीर्वाद में हम भी आशीर्वाद का भागी बनना है प्रभु ये सब नप्तली கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் நாங்களும் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ராஜாவே ये सब இன்பமான வசனங்களை சொல்லுகிறவர்களாய் ராஜாவே ये सब मधुर बातों को कहने वाले सुंदर बातों को बोलने वाले बनना चाहिए एक नप्तली एक मधुर बातों को कहता है सुंदर बातों को कहता है दूसरों को एक हृदय में एक आनंद को दिलाता है तारीफ करता तो भी एक आनंद को दिलाता है वैसे देखकर प्रभु जी आप भी हमें प्रभु जी ऐसे मधुर बातों को कहने वाले में रूप में बनाना चाहिए நாங்கள் கர்த்தாவே இன்பமான வசனங்களை கர்த்தாவே கூறுகிறவர்களாய் காணப்படணும் அப்பா நாங்கள் பேசும்போது மற்றொரு இருதயத்தில் தகப்பனே ஏசப்பா நல்ல ஒரு சந்தோஷம் வரணும் சமாதானம் வரணும் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே எங்களை குறித்து மற்றவர்கள் பரியாசம் பண்ணக்கூடாது தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நாங்கள் கர்த்தாவே எதுனாலும் உண்மையை சொல்லத்தக்க அப்படி நல்ல வார்த்தைகளை பேசத்தக்க ஒரு கிருபையை கொடுங்க जो भी हम कहते हैं प्रभु सच बातों को जो भी तारीफ करते हैं सच्चाई से पूरे मन से हम तारीफ करना होना चाहिए प्रभु आज आप नप्तली के बारे में हमसे बातें की इसलिए धन्यवाद देते हैं वो गोत्र के बारे में अध्ययन करने के लिए आपने मदद की इसलिए धन्यवाद देते हैं ये सब नप्तली गोत्र குறித்து நீங்கள் இன்றைக்கு கர்த்தாவே கற்றுக் கொடுத்தீர் அதை எங்களை படிக்க நீர் கிருபை செய்தீர் அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே செய்தியை கொண்டு வந்த தாசரை சார்ல்ஸ் பிரதர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் மறைத்து கர்த்தாவே நீர் அவங்க மறைத்து கர்த்தாவே சப்பா சோதரி நீங்க வெளிப்படையாய் நீங்க கர்த்தாவே சப்பா உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா அவங்க மூலமா இன்னும் अनेक कार्य मध्य नहीं कற்றுக் கொடுங்க राजा स्तोत्रिக்கிறோம் उनके द्वारा कई सारे कार्य को प्रभु जी कई सारे विषय को हमें आप सिखाइए प्रभु आप उनको छुपाकर महिमा रूपी आप प्रकट हुई है सारे चीज़ों को आए हर एक लोगों को आपका हाथ में देते हैं यीशु मसीह के नाम से मांगते हैं पिता आमीन।